श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशहरं नमामि। स्वस्ति श्रीर्दिशतातशेषजगतां सर्गोपसर्गस्थितिः स्वर्गं दुर्गतिमापवर्गिकपथं सर्वं च कुर्वन् हरिः। यस्यावीक्ष्य मुखं तदिङ्गितपराधीनो विधत्ते किलं क्रीडेयं खलु नान्यतस्य रसता स्यादैकरस्यात्तया। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। मादृशा किञ्चनत्रानबद्धकङ्कणपानये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम्। मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्। श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्। ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே என்று வேதாந்தம் கொண்டாடுகிறது. ஸ்ரத்தா என்று பெரிய பிராட்டியாருக்கு திருநாமம். அந்த ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே என்று பெரிய பிராட்டியாராலே தான் எம்பெருமான் தேவன் என்றே பெயர் பெறுகிறான். பெருமானை ஏன் தேவன்னு கொண்டாடுகிறோம், அறப்பெரியவன் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அவன் ஸ்ரீயப்பதியானபடியாலே, பெரிய பிராட்டியாருக்கு கணவனானபடியாலே. இது வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. இதையே தமிழாக்கினார் திருமழிசையாழ்வார் நம்முடைய நான்முகன் திருவந்தாதியிலே. திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு என்று யாரை தேவன்னு கொண்டாட வேண்டும் என்றால் திரு ஸ்ரீ மகாலட்சுமியை தனக்கென்ன படைத்தவன் எவனோ அவனைத்தான் தேவன் என்று கொண்டாட வேண்டும் என்று அவரும் காட்டினார். இப்படி பிராட்டி எம்பெருமானுக்கு பெருமையை ஊட்டக்கூடியவளாக இருக்கிறாள். பிராட்டியோடே கூடியிருக்கிறபடினால்தான் எம்பெருமானுக்கு பெருமை என்று சொல்ல வேண்டும். நம்முடைய சம்பிரதாயத்திலே பிராட்டி இல்லாமல் வெறும் நாராயணன், பிரம்மச்சாரி நாராயணன் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு பெருமை இல்லை. ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடே கூடியிருந்தால்தான் அவனுக்கு பிரபாவம் என்று பார்க்கிறோம். எதனால எப்படி சொல்லணும்? பிராட்டினாலே எம்பெருமானுக்கு ஏன் பெருமைன்னு சொல்லணும்? ஸ்வதகா எம்பெருமானுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாதா என்றால் உடைய பூர்வர்கள் அற்புதமா திருஷ்டாந்தம் காட்டினார்கள். பிரபையும் பிரபாவானையும் புஷ்பத்தையும் மனத்தையும் இவர்களுக்கு உண்டான பிரபாவத்தை பிரிக்க முடியாது. எப்படி என்றால் பிரபையும் பிரபாவானையும் சூரியனைப் போலே எம்பெருமான் இருக்கிறான், ஒளியைப் போலே பிராட்டி இருக்கிறாள். சூரியனுக்கு எதனாலே பெருமை என்றால் ஒளியினாலே தான் பெருமை. எல்லா இடத்துலையும் ஒளியை கொடுக்கிறான். காலையில அவன் வந்தான், கதிரவன் திசை சிகரம் வந்தனைந்தான், கனையிருள் அகன்னது என்று அவன் வந்தான்னா இருளெல்லாம் நீங்குகிறது, எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வருது. அதுதான் சூரியனுக்குண்டான பிரபாவம். அந்த சூரியன் இருளை போக்குகிறான். எதை கொண்டு? தன்னுடைய கதிரை கொண்டு போக்குகிறான், தன்னுடைய ஒளியை கொண்டு போக்குகிறான். சூரியனுக்கு தன்னுடைய பிரபையாலே பெருமை. பிரபை இல்லாத வெறும் சூரியன் இருக்கான், ஒளியே இல்லை, வெறும் சூரியன் இருக்கான்னா யாராவது சூரியனை கொண்டாட போறோமோ? ஒருத்தரும் கொண்டாட போறது. சூரியனுக்கு பெருமை ஒளியாலே. அதே போல் புஷ்பம்னு எடுத்துட்டா புஷ்பத்துக்கு பெருமை மனத்தாலே. வாசனையே இல்லை அப்படின்னா புஷ்பத்தை யாராவது கொண்டாட போகிறார்களா? ஒரு காலத்திலையும் கிடையாது. வாசனையினாலே தான் புஷ்பத்தை கொண்டாடுகிறோம், ஒளியினாலே தான் ரத்னத்தை கொண்டாடுகிறோம். மதிப்பற்ற ரத்னம் என்றால் ஏன் அதுக்கு அவ்வளவு விலை என்றால் மிகுந்த ஒளியோட கூடியிருக்கு, தூரத்துல இருந்து பார்த்தாலே அப்படி டால் அடிக்கிறது அப்படின்னா ஆஹா மிகுந்த பிரபாவம் உண்டு அப்படின்னு சொல்றோம். ஒளியே இல்லைன்னா ரத்னத்துக்கு என்ன மதி? அதே போலத்தான் பெருமான் விஷயத்துல பிராட்டி கூடியிருக்கிறபடினாலே தான் பெருமானுக்கு பெருமை. இப்ப பிராட்டி போயிட்டானா பெருமானுக்கு பெருமை இல்லையா சுவாமி என்றால் போவது என்பதே கிடையாது.
ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க முடியாது. எப்படி சூரியனையும் ஒளியையும் பிரித்து பார்க்க முடியாது. சூரியனும் ஒளியும் எப்பவும் சேர்ந்துதான் இருக்கு. பிரபை தனியா சூரியன் தனியா எங்கேயாவது பார்க்க முடியுமோ? பார்க்கவே முடியாது. எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கு. அதே போல பிராட்டியும் பெருமானும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறார்கள். சேர்ந்து இருக்கிறார்களை இவர்களை பிரித்து பார்க்க முடியாது. சேர்ந்தே இருக்கா. அப்படி இருக்கும்போதே பிராட்டி எம்பெருமானுக்கு பெருமையை கொடுத்து சேருகிறாள் என்பதுதான் பிராட்டியினுடைய வைபவம். அதனால தான் ஆண்டாள் பெரிய பிராட்டியாரை தன்னுடைய பாசுரத்திலே 19ஆம் பாசுரத்திலே குத்து விளக்கேரியா என்று கொண்டாடுகிறார். ஒரு அர்த்தம் குத்து விளக்கேரியானா நல்ல போக போக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் குத்து விளக்கேரியா என்று சொன்னால் சீதா பிராட்டி இருக்காளே அவளே குத்து விளக்கை போலே இருக்கிறாள். குத்து விளக்கு எரியுமா போலே அவள் பிரகாசிக்கிறாள், ஒளியை கொடுக்கிறாள். பிரகாசிப்பது எதற்கு என்றால் எம்பெருமானுக்கு ஒளியை சேர்க்கிறாள். கதில படுத்துன்றானே ராமன், ராமனுக்கு ஒளியை கொடுப்பவள் சீதை. இதை யார் சொல்றான்னா சீதையே சொல்றான். ராவணனிடத்திலே தெரிவிக்கிறாள், அனன்யாராகவேனாகம் பஸ்கரேன பிரபாயதா. சீதா பிராட்டி லங்கையில இருக்கக்கூடிய காலத்திலே தெரிவிக்கக்கூடிய வார்த்தை அனன்யா ராகவேனாகம். என்னை ராமனை விட்டு பிரிக்கவே முடியாது. என்னவோ ராமனை விட்டு பிரிச்சுட்டேன்னு என்ன நினைச்சுட்டு இருக்க. ஆனால் உண்மையிலேயே என்னையும் ராமனையும் பிரிக்க முடியாது. நாங்கள் எப்படி இருக்கோம் தான் பாஸ்கரேன பிரபாயதா. பாஸ்கரன் சூரியன், சூரியனுக்கு எப்படி ஒளியோ சூரியனை ஒளியை எப்படி பிரிக்க முடியாதோ அதை போலே நாங்கள் பொருந்தி இருக்கிறோம் என்பது சீதையினுடைய வார்த்தை. இதையே ராமன் தெரிவிக்கிறான். ரெண்டு பேரும் பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்திருக்கும் போதும் ஒரே வார்த்தையை சொல்றான். ராமன் தெரிவிக்கிறான் அனன்யாஹிமயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. ராமன் தெரிவிக்கிறான் என்னையும் சீதையும் பிரிக்கவே முடியாது. எப்படி சூரியனையும் ஒளியும் பிரிக்க முடியாதோ அதை போல பிரிக்க முடியாதுன்னு இவள் சொன்னதை அப்படியே தெரிவிக்கிறார்கள். அப்படியே ஒரு அக்ஷரம் மாற்காமல் பாஸ்கரேன பிரபாயதான்னு. ஒருத்தி கடலுக்கு அக்கறையில இருக்க, ஒருத்தன் கடைக்கு இக்கரையில இருக்கான். ரெண்டு பேரும் சொல்லி வைத்தா போல அந்த வார்த்தையை தெரிவிக்கிறார்கள். அதனாலே சித்தமான அர்த்தம் பிராட்டிக்கு எம்பெருமான், அவன் எம்பெருமான் சூரியனை போல இருக்கான். பிராட்டி எம்பெருமானுக்கு ஒளியை போல இருக்கிறாள். எம்பெருமானுக்கு ஔஜ்வல்யத்தை புகரை கொடுப்பவளாக இருக்கிறாள். லிந்திருந்த கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்வன். எம்பெருமான் கருத்திருக்கக்கூடிய மார்பிலே மின்னலை போலே தேஜஸை போல அப்படி நடுவில் எழுந்தருளி இருக்கா. மேகத்துக்கு நடுவிலே மின்னல் அடித்தா போலே எம்பெருமானுடைய கருத்த திருமேனிக்கு நடுவிலே மின்னலை போலே பிராட்டி எழுந்தருளி இருந்து அவனுடைய திருமேனிக்கும் புகரை கொடுக்கிறாள். அவனுடைய பெருமையையும் வளர்ப்பவளாக இருக்கிறாள் பெரிய பிராட்டியார் என்பதுதான் சம்பிரதாய சித்தமான அர்த்தம். ஆஹா, ஒளியைப் போல இருக்கிறாள் பிராட்டி. அது மட்டுமல்ல, ஒளிக்கு இன்னொரு பிரபாவம் உண்டு. ஒளி என்ன பண்றது, இந்த பிரபைன்றது என்ன பண்றது அப்படின்னா தன்னையும் காட்டுகிறது, சூரியனையும் காட்டுகிறது. காத்தால சூரியன் உதித்தான்னா இந்த ஒளி வந்தபடினாலேதான் சூரியனையும் பார்க்கிறோம். சூரியனுக்கு ஒளியே இல்லை, வெறும் இருட்டா இருந்தான் அப்படின்னா ஒப்பேக் ஆப்ஜெக்ட் தெரிவிக்கிறார்களே. ஒண்ணு இருட்டா இருக்கு, வெறும் கருப்பா ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. இருட்டு வானத்துல அப்படியே மறைஞ்சிடும். இந்த ஒளி வருகிறபடியாலே சூரியன் இருக்கிறான் என்று சூரியனை பார்க்க முடிகிறது. இந்த ஒளியையும் பார்க்க முடிகிறது. ஒளியும் கண் கொண்டு பார்க்கிறோம். அதே போல் பெரிய பிராட்டியார் அவள் குத்து விளக்கேரியா என்று அவள் விளக்கை போலே இருக்கிறாள். தேஜஸாக இருக்கிறாள். எரியாரியான தேஜஸாக இருக்கிறாள் என்றால் அவள் என்ன பண்றாள்னா தன்னையும் அவள் தான் காட்டி கொடுக்கிறாள், எம்பெருமானையும் அவள் தான் காட்டி கொடு. தனக்கு தானே புருஷகாரமா இருக்கா. பிராட்டிக்கு யாராவது புருஷகாரம் வேண்டுமோ? தேவையே இல்லை. தன்னை தானே காட்டி கொடுக்கிறாள். எம்பெருமானை காட்டி கொடுப்பவளாக இருக்கிறாள். புருஷகார பூதையாக எம்பெருமானோட சேர்த்து வைப்பவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட பிராட்டி அவளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடித்தாமர்களை விடுகிறாள். அண்டாள் குத்து விளக்கேரியான்னு தொடங்கக்கூடிய 19ஆம் பாசுரத்திலே கீழ்பாசுரத்திலே அவளையே தான் எழுப்பினாள். துமதகளித்தன்ற பாசுரத்திலே பூர்ணமா பாசுரம் முழுவதும் சீதா பிராட்டியை எழுப்பினாள். எழுப்பின பிற்பாடும் சீதா பிராட்டி எழுந்திருந்து வரவில்லை. ஏன் அப்படின்னா அவள் வந்தபோது ராமன் பின்னாடி வந்தான். இவர்களுடைய அடியார்களுக்கு நாமல்லவோ காரியம் பண்ண வேண்டும். மல்கட்டாக தூக்கினான். தூக்கி கொண்டு போய் அப்படி கட்டில போட்டு விழுந்தான். விழுந்தவாறே அவள் அழகிலே தானும் மயங்கி ரெண்டு பேரும் அப்படி படுகையில விழுந்தான். விழுந்து கிடக்கக்கூடிய இரண்டு பேரையும் சேர்த்து எழுப்புகிறாள் அண்டாள். விடத்திலே எழுந்திருக்க வேண்டாமா, காரியம் பண்ண வேண்டாமா? அதே சமயத்திலே உள்ளே ஆண்டாள் உணர்த்தக்கூடிய அர்த்தம் நமக்கு என்னன்னா குறை. ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டுக் கொண்டு ரட்சிக்கிறார்கள். இவர் அடியார்களை நான் ரட்சிப்பேன், இவர் அடியாரை நான் ரட்சிப்பேன்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ரட்சிக்கும் போது நமக்கு என்ன குறை அர்த்தத்தை வெளியிடுகிறார். இது ராமாயண சித்தமான அர்த்தம், ராமாயணத்திலே காண்கிற அர்த்தம்.
ராமாயணத்துல திருவடி ஹனுமான் அவன் ராமனை ஆசிரியித்தான். ராமன் காலில் விழுந்தான். முதல்ல ராமனைத்தான் பற்றினான், சீதையை பார்த்தது கிடையாது. பிற்பாடு ராமனிடத்திலிருந்து மோதிரத்தை கொண்டு சீதா பிராட்டியின் இடத்துல வந்து சேர்ந்தான் அசோகவனத்தில். பார்த்தாள் சீதை, பார்த்தா ஓ இவன் ராமனுடைய அடியவனா, ராமனிடத்துல இருந்து வந்திருக்கிறானா, ரொம்ப சந்தோஷம், இவனுக்கு பெரிய ஒரு பரிசை அளிக்க வேண்டும், பகுமானத்தை அளிக்க வேண்டும் நினைத்தாள் சீதை. அதனாலே காகாசுர விற்த்தாந்தத்தை ஹனுமானுக்கு தெரிவித்தாள். என்ன நடந்தது, சித்திரக்கூட பர்வதத்தில் என்ன நடந்தது அதை அடையாளமாக தெரிவித்தாள். காகாசுரன் வந்தான், அப்பொழுது எப்படி பெருமான் ரட்சித்தான் என்பதையெல்லாம் தெரிவித்தாள். இந்த வைபவத்துக்கு என்ன பிரபாவம் அப்படின்னா, இந்த சரித்திரம் லக்ஷ்மணனுக்கே தெரியாது. அக்காலத்திலே காகாசுர விற்த்தாந்தம் நடந்த காலத்திலே லக்ஷ்மணன் அருகில் இல்லை. அதனாலதான் காகாசுரன் வந்து விரணத்தை உண்டு பண்ணினான் பிராட்டியினுடைய மார்பில். ஆனா இந்த விற்த்தாந்தம் லக்ஷ்மணன் கூட அறியாத விற்த்தாந்தத்தை ஹனுமானுக்கு சொன்னாள் பிராட்டி. அப்படி உபகரித்தாள். அதே பிராட்டியை சேவித்து வந்து சேர்ந்தான் விபீஷணன். ராமனிடத்துல வந்தான், லங்கையிலே பிராட்டியை தொழுது இக்கரைக்கு வந்தான். பார்த்தான் ராமன், பிராட்டி இடத்துல இருந்து வந்திருக்கானா, இவனுக்கு நாம் காரியம் பண்ண வேண்டும் என்று நினைத்தான். அவன் அப்பொழுதே சேர்த்து கொண்டான். விபீடனர்க்கு செல்வ விபீடனர்க்கு வேறாக நல்லான நாடீனரையூரில் கண்டேன் என்று தெரிவிக்கிறார், கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வார். விபீடனர்க்கு வேறாக நல்லான், விபீடனர்க்கு வேறாக நல்லான் என்று அவனுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்தான் எம்பெருமான். அவனுக்கு பற்றாசாக இருந்தான். அவனை ஸ்வீகரித்துக் கொண்டான், ஏத்துக்கொண்டு உறுதுணையாக அவனை கொண்டான். கொண்டு அவனுக்கு உடனே பட்டாபிஷேகம் செய்வதென்ன, அவனை தம்பி என்று கொண்டாடுவதென்ன, இப்படி சகலவிதமான காரியங்களையும் செய்தான். அந்த ராட்சசனுக்கு பிராட்டினுடைய புருஷகாரத்திலே வந்தபடியா, பிராட்டினுடைய அடியவன் சொன்னா எம்பெருமான் காரியம் பண்ண காத்துட்டு இருக்கான், எம்பெருமான் அடியவன் சொன்னா பிராட்டி காரியம் பண்ண காத்துட்டு இருக்கா. இப்படி இரண்டு பேரும் போட்டி போட்டு ரட்சிக்கும் போது நாம் மார்பிலே கை வைத்து உறங்கலாம் என்பதை சூச்சிப்பிக்கும் பாசுரம் தான் இந்த 19ஆம் பாசுரம். பாசுரத்துல ரெண்டு பேரும் படுக்கையில விழுந்தபடியாலே இருவரையும் சேர்த்து எழுப்புகிறாள். அதுல முதல் பாதியாலே ஆண்டாள் கண்ணபிரானை எழுப்புகிறாள். கண்ணபிரான் பின்னை என்று சொல்லக்கூடிய சீதா பிராட்டி அவள் பக்கத்துல படுத்துருக்கான். அந்த சீதா பிராட்டி எப்படி இருக்கான்னா, குத்து விளக்கெரியா குத்து விளக்கை போல இருக்கிறாள். தன்னையும் காட்டி எம்பெருமானையும் காட்ட வேண்டும். ஆனா இப்ப அப்படியே படுத்துட்டு இருக்கான். கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொட்டுக்கால், ஆச்சரியமான கால், ஓடு என்று யானையினுடைய தந்தம், தண்டத்தினாலே ஆன கால், வீரபத்னியாகையாலே அப்படிப்பட்ட கட்டில தான் படுத்துப்பார். அப்படிப்பட்ட கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, மெத்து மெத்துன்னு பசு பசுகாக இருக்கக்கூடிய பஞ்சசயனம், பஞ்சினாலே ஆன சயனம், அது நன்னா பசுக்கு பசுக்குன்னு இருக்கிறா போலே பஞ்சசயனத்திலே படுத்துட்டு இருக்கா. அது பஞ்சசயனம்னா 5 குணங்களோட கூடினது என்று ஒரு அர்த்தம். 5 குணங்களாவது நன்னா குளிர்த்தி இருக்கணும். வெயில் காலம்னு சொன்னா நன்னா குளிர்ந்து இருக்கணும், குளிர் காலம்னு சொன்னா உஷ்ணமா இருக்கணும். வெயில் காலத்துல ஒரே உஷ்ணமா இருந்து படுக்கவே முடியலன்னா என்ன பிரயோஜனம், அப்படி இருக்கக்கூடாது. அதே போல வெயில் காலத்துல குளிர்த்தி, குளிர்காலத்துல உஷ்ணமா இருக்கணும். மேலே வாசனையோடய கூடி இருக்க வேண்டும். படுக்கைன்னா நல்லா நறுமணமா இருக்கு, இருந்தால்தான் படுக்க முடியும். ஒரே நாத்தமா இருந்தா எப்படி படுக்கிறது, நறுமணத்தோட கூடி இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு நன்னா வெள்ளையா இருக்கணும், வெள்ளை நிறத்துல பாண்டரோபேதம்னு வெள்ளையா நன்னா அழகா இருக்கணும். அதே போல நன்னா விஸ்தாரமாக இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்ற 5 குணங்களை காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். இப்படி 5 குணங்களோட கூடி இருக்கக்கூடிய பஞ்சசயனம், அந்த சயனத்தின் மேலே ஏறினான் எம்பெருமான். பஞ்சசயனத்தின் மேலே, பஞ்சசயனத்தின் மேலே ஏறினான் அப்படின்னா தான் விசாரித்தா நம்முடைய பூர்வர்கள். மேலே ஏறின்றாலே யாராவது கீழே போய் படுத்துப்பாடா, கட்டில் இருந்தா மேலதானே படுத்துப்பா. கட்டில் அதிலே படுத்தான் அப்படின்னு சொன்னா போறாதா, கட்டிலின் மேலே ஏறி படுத்தான். இன்னும் எதுக்காக மேலே ஏறின்னு சொல்லணும், வெடிக்கா ஒண்ணு தெரிய போதும். ஊர்ல ஒரு மாப்பிள்ளை இருந்தார். மாப்பிள்ளை தன்னுடைய மாமனாரத்துக்கு போயிருந்தார். அதான் கல்யாணம் ஆயிருந்தது. கல்யாணம் ஆகி மாமனாரத்துக்கு போயிருந்தார். மாமனாரத்துல தங்கி இருந்தார். மாமனாரும் மாப்பிள்ளையே வாரும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தனியா அவருக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்கு. ரூம் கொடுத்தா மாப்பிள்ளையும் நல்லா தூங்கிட்டார். எத்தனை நாள் காத்தாலும் எழுந்திருக்கவே இல்லை. 8 மணி ஆச்சு, எழுந்திருக்கவே இல்லை. பார்த்தார் மாமனார், இடாது மாப்பிள்ளை எங்க போனாருன்னு தெரியல, ஏதாவது அவருக்கு ஏதாவது அசௌகரியமா என்ன எதுன்னு கேட்கணுமே அப்படின்னு எங்க போனாருன்னு இப்படி சுத்தி சுத்தி பார்த்தாரு. கிரகத்துல எங்க பார்த்தாலும் காணும். சரி போய் இன்னும் எழுந்திருக்கல போல இருக்கு, போய் எழுப்போம் மாப்பிள்ளை அப்படின்னு நினைச்சார். அப்படி ரூம் கதவை திறந்து பார்த்தா ரூம்ல காணோம் மாப்பிள்ளை. என்னடா அது, ரூம்லையும் காணோம், எங்கடா போனாருன்னு தெரியலையே அப்படின்னு அவரும் இருக்கிற இடம் எல்லாம் தேடினார். கிரகத்துல எல்லா இடம், வாசல் என்ன, மேல மொட்டை மாடி என்ன, எல்லா இடத்துலையும் தேடினார். எங்க தேடினாலும் இல்லை, அது எங்கேயுமே இல்லை. சரி போ ரூம்லயே இன்னும் கொஞ்சம் சரியா பார்ப்போம் அப்படின்னு ரூம்ல வந்தார். தேடி பார்த்தார், எங்க தேடினாலும் கிடைக்கல. திடீர்னு அப்படி குனிஞ்சா கட்டிலுக்கு அடியில படுத்துட்டு இருக்கார் மாப்பிள்ளை.
ஐயோ என்னடா அது, நல்லா கட்டு, நல்லா தல்லோ பில்லோ மெத்த போட்டா மாப்பிள்ளை படுத்து பாருன்னு என்னமோ கீழே படுத்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளை மாப்பிள்ளை எழுந்துரும் அப்படின்னாரு மாமனார். உடனே மாப்பிள்ளையும் அலறி அடிச்சுன்னு எழுந்தார். என்னாச்சு என்னாச்சு மாமனாரே என்னாச்சு அப்படின்னா, இல்ல இல்ல எழுந்துரும், என்ன இப்படி கீழே போய் படுத்துட்டு இருக்கிறேன், கட்டில் மேல படுத்துக்கணும்னு சொன்னா கட்டிலுக்கு அடியில போய் படுத்துட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி போய் படுத்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு கட்டில் பிடிக்கலையா, சுகமா இல்லையா, ஏன் இப்படி அடியில படுத்துட்டு இருக்கீங்க கேட்டார் மாமனார். கேட்ட உடனே மாப்பிள்ளை சொன்னார், அப்படி தலையை சொரிஞ்சார். அது மாமனாரே, இது பழக்க தோஷம், கீழே படுத்து படுத்து பழக்கம். இவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, இவர் கார் மெக்கானிக், மாப்பிள்ள கார் மெக்கானிக், அதனால எப்பவும் காருக்கு அடியில படுத்தே பழக்கம், காருக்கு அடியில வேலையெல்லாம் பண்ணவே, அதுக்காக எப்பவும் காருக்கு அடியில படுத்து படுத்து பழக்கம். அதனால எது கீழேயாவது படுத்துட்டு பழக்கம் இருந்தவனால கட்டில் மேல படுத்தினாலும் ராத்திரி தன்னை அறியாம எழுந்து கட்டில் கீழே போயிட்டு கீழே போய் படுத்துட்டான். மாப்பிள்ளன்னு வேடிக்கையா ஒண்ணு தெரிய போதுண்டு. அதை போல எம்பெருமான் பாதி நேரம் கீழே படுத்துட்டுருவான், அதனால இப்போ மேலே படுத்துட்டு இருக்கான்னு சொல்றாளா, ஏன்னா அதெல்லாம் கிடையாது. மேலேறின்னு எதனாலே தெரிவிக்கிறாள்னா, வருத்தத்தோட ஏறினான் பெருமான். அந்த கட்டில் மேல ஏறது சமமா இருந்தது எம்பெருமானுக்கு. சோ இப்படி ஏற வேண்டியதா இருக்கு என்று இருந்தது. ஏன் அப்படின்னா, எம்பெருமான் ஏற்கனவே பரமத்துல ஆதிசேஷன் மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கான், எப்பொழுதும் ஆதிசேஷன் மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். பார்த்தான் எம்பெருமான் அவ்விடத்துல இருந்து புறப்பட்டான். சரி நான் கொஞ்ச நேரம் இந்த ஆதிசேஷனுக்கு ரெஸ்ட் கொடுப்போம், இடத்துல நல்லா சுகமா இருக்கட்டும், நாம் கீழே போயிட்டு வருவோம், இந்த லோகத்துல போய் எல்லா அவதாரங்களை பண்ணுவோம், கீழே கொஞ்ச நாள் இருப்போம், இவனும் இந்த லோகத்துல வந்து கஷ்டப்பட வேண்டாம், இவன் இங்கேயே இருக்கட்டும், நாம மட்டும் போய் கஷ்டப்படுவோம், லோகத்துல எல்லாரையும் ஆத்மாக்களை எல்லாம் சேகரிச்சுன்னு வரணும் அல்லவா, நாம் போவோம், போய் எல்லோரையும் அழைத்து கொண்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டான் பெருமாள். கீழே வந்தான், இந்த லோகத்துக்கு வந்தான். இந்த லோகத்துல வந்து பிறந்தாச்சு, பிறந்து ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா பக்கத்துல ஆதிசேஷன் அடுத்த தொட்டுல படுத்துட்டு இருக்கு. என்னடா அது, இவனை தான் மேல இருந்து கீழே வரமாட்டான் அப்படின்னு நினைச்சா இவனும் வந்து படுத்துட்டு இருக்கான். நாம தான் வேற வழி இல்ல இந்த ஆத்மாக்களை எல்லாம் சேகரிக்கணும்னு கீழே வந்தா, இவன் எதுக்காக வந்தான், கொஞ்ச நாள் ஏதோ பா கீழே போனாரா, கொஞ்ச நாள் லீவ்ல நல்லா சுகமா இருக்கலாம்பா, இது மேல சுகமா இல்லாத இவன் எதுக்கு வந்தான், ஆதிசேஷனை எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டான். வேற எதுக்கு சுவாமி, உன் கைங்கரியம் பண்றதுக்கு தான், நீர் தனியா போய் என்ன பண்ணுவீர், இல்ல அடிமையும் பண்ண வேண்டாமா, அதுக்குதான் வந்தேன் அப்படின்னா லக்ஷ்மணன். ஆதிசேஷன் அவன் தானே இப்ப படுக்கையா இருக்கான், அந்த லக்ஷ்மணன் அவனே தான் படுக்கையாவும் இருக்கான். புல்குமணயாம் திருமார்கரவு, அவன் தான் கட்டிலாக இருக்கிறான். நாளை பெருமானுக்கு என்னன்னா வருத்தம், ஷோ நாம் தான் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கா, நாட்டுல பிறந்து நாட்டுல இருக்கிறவள் படாதெல்லாம் நாம படுறோம், நமக்கு தான் வேற வழி இல்ல, தலையெடுத்து இந்த ஆத்மாக்களை விட்டு நம்மால இருக்க முடியவில்லை, இவர்களை எல்லாம் பரவத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆசை, அந்த ஆசையால நாம தான் வேற வழி இல்லாமல் வந்து பிறகுறோம்னா, இவனும் நம்மோட பிறந்து கஷ்டப்படுறானே, இப்படி நாம் காட்டுக்கு போனா இவனும் காட்டுக்கு வரேன்றான், நம்ம போலவே ஜடாமுடி தரிச்சு பண்றான், பழம் காய்கனி சாப்பிடுவேன்றான், இப்படி நம்ம போலவே கஷ்டப்படுறானே இவன் என்று எம்பெருமானுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓ இவன் மேல ஏற வேண்டியதா இருக்கு, சரி என்ன பண்றது, இவனும் கைங்கரியத்தை விட மாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்னு அப்படி வருத்தத்தோட ஏறுகிறான். அது தோற்றம் மேலேறினான் தெரிவிக்கிறான். அப்படி அவன் மேலே ஏறினான், கட்டில் மேலே ஏறி கொத்தன்ன பூங்குழல் கொத்தனர் பூங்குழல் பின்ன கொங்கமே, கொத்து கொத்தான புஷ்பங்கள் அதெல்லாம் அலறுகிறது, முட்டா இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் இவள் தலையிலே கொண்டு வந்து வைத்தால் தன்னடையே அலறுகிறது. அப்படிப்பட்ட பிரபாவம் இவள் கூந்தலுக்கு உண்டு. கொத்தலர் பூங்குழல் நப்பின் நகொங்கமே, அப்படிப்பட்ட நப்பின்னை இர சீதாபிராட்டி, இந்த சீதாபிராட்டியினுடைய கொங்கமேல் அவளுடைய மார்பகத்தின் மேலே வைத்து கிடந்த மலர் மார்பா, அவளுடைய மார்பகத்திலேயே இவன் இருக்கிறான். மலரோள் தனத்துள்ளான் மனத்துள்ளான் மகடல் நீருள்ளான், மலரோள் தனத்துள்ளான் தன் துழாய் மார்பன். ஆழ்வார் தெரிவிக்கிறார், பெருமான் இவ்விடத்துல இருக்கான், மனத்துள்ளான் மனசுல இருக்கான், மாகடல் நீர் என்று திருப்பார்கடல்ல இருக்கான், அதே போல் பிராட்டியினுடைய மார்பிலேயும் எழுந்தருளி இருக்கிறான். எம்பெருமான் அவன்தான், அவன் மார்பிலே தான் பிராட்டி இருக்கான்றது கிடையாது, பிராட்டி மார்பிலேயும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அவளுடைய மார்பகங்கள் அதையே பற்றி கொண்டு கிடக்கிறான் எம்பெருமான். வைத்து கிடந்த மலர் மார்பா, அப்படி அவள் மார்பிலே கிடக்கிறபடியாலே இவனுடைய மார்பானது விகசித்திருக்கிறது, நன்னா அலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மலர் மார்பா, என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், ஆனந்தமா அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அக்காலத்திலே அனுபவித்தான், இப்படித்தான் அயோத்தியா சாம்ராஜ்யத்தில இருந்தான் 12 வருஷ காலம். சீதாபிராட்டிய தெரிவிக்கிறாள், சமா துவாதச தத்ராகம் ராவகஸ்ய நிவேஷினே ஜான அமானுஷான் லோகான் சர்வகாம சமிருத்தினி. சீதாபிராட்டி ஹனுமானிடத்திலே தெரிவிக்கிறாள், சமா துவாதச தத்ராகம் 12 வருஷ காலம் அவ்விடத்தில எழுந்தருளி இருந்தான். அயோத்தியிலே மிதிலையில கல்யாணமாய் திரும்பி வந்த பிற்பாடு ஜான அமானுஷான் லோகான்னு எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்தார்கள் ராமனும் சீதையும் சேர்ந்து. இப்படி என்ன ராமன்
ராமஸ்து சீதையா சார்த்தம் ஜஜஹார பகூன். வால்மீகி முனிவர் அற்புதமா கொண்டாடுகிறார். பாலகாண்டத்திலே ராமன் திரும்பி வந்த பிற்பாடு எப்படி இருந்தான்? ராமஸ்து சீதையா சார்த்தம். ராமஸ்து ராமனோவென்றால் ஒரு தூ சப்தத்தை இட்டார். ராமஹா அப்படின்னு நேரா சொல்ல. ராமஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராமனோவென்றால் அர்த்தம். ராமனோவென்றால்னா என்ன? சீதையா சார்த்தம், சீதையோட கூடின ராமன் முன்பை போல இல்லை, முன்பிருந்த ராமனை போல இல்லை. ராமனோவென்றால் இப்ப வேற ராமன் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன வேற ராமன்? முன்னாடி இருந்த அதே ராமன் தானே, இப்ப ஏதாவது மாத்திட்டாளா? வேற ராமனா அப்படின்னா இப்ப எப்படி இருந்தான் என்றால் வசிஷ்ட சிஷ்யனா இருந்தான். வசிஷ்டருடைய சிஷ்யன். அப்பொழுதும் வசிஷ்டர் அவரையே சுத்தி சுத்தி வரக்கூடியவன். பெரியோர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ராமனை காணலாம். இதெல்லாம் ராமனுக்கு உண்டான பிரபாவம். எல்லோரும் நாட்டுல இருக்கிறவள்லாம் யாராவது வந்து அவன் உங்க ஊர்ல ராமன் ராமன் ஒருத்தன் இருக்கானுமே, யார் ராமன் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சொல்லுவான். வசிஷ்ட சிஷ்யன் பெரியவா என்ன சொன்னாலும் கேட்பன். தர்மமான மார்க்கத்திலே நடக்கக்கூடியவன். பெரியவா பேச்ச தட்டவே மாட்டான். எப்பொழுதும் பெரியோர்கள் எங்கேயாவது ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசுறான்னா அங்க ராமன் இருப்பான் என்று இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி நித்திரையில இருந்து திரும்பி வந்தா ராமன் ராமன் ஒருத்தன் இருக்கானமே, இப்படிப்பட்டவன் அப்படின்னு யாராவது கேட்டா, ராமனா? அவனா? அவன் காமசாஸ்திரமே கற்று அதிலேயே திளைத்து இருக்கக்கூடியவனோ, சீதையை தவிர வேறு யாரும் எதையுமே அறியாதவனோ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். தவிர வசிஷ்டர் பாடசாலையில படிச்சானா? அது என்னவோ சந்தேகமா இருக்கு. வசிஷ்டர் பாடசாலையில படிச்சானா எங்களுக்கு தெரியாது. சீதையை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னா. எப்பொழுதும் சீதையோடய கூடி இருக்கக்கூடியவன், அவனோடய எல்லா அனுபவத்தையும் பண்ணிட்டு இருப்பான். அவனை தெரிய அறியாதவன் என்று எல்லோரும் சொல்லும்படியாக அப்படி மாறிட்டான். கல்யாணத்துக்கு பிற்பாடு, கல்யாணத்துக்கு முன்பு பெரியோர்கள் அவாகிட்டே இருந்தான். கல்யாணத்துக்கு பிற்பு சீதையை தவிர வேறு யாரும் அறியாதவன், எதையும் அறியாதவன் கொண்டாடும்படியாக ஆனான். அப்படி சீதையோட அனுபவத்தை செய்தான். அக்காலத்துல எல்லாம் கல்யாணம் ஆயாத்து பசங்க இருந்தா மனைவியோட சேர்ந்திருக்கா. இன்னும் எல்லாரும் கேட்பார்கள். பெரியோர்கள் யாராவது இருந்தா, நல்லா படிச்சவா இருந்தா, இடத்துல எப்படி இருக்கான் பையன், கல்யாணம் ஆயிருக்கே, ஆச்சு 2 வாரம் 3 வாரம் ஆச்சே, எப்படி இருக்கான் அப்படின்னா இவன் என்ன சொல்லுவா? ராமஸ்து ராமஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போவான். ராமஸ்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி எங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தான், இப்ப எங்க பேச்சு ஒன்னும் கேட்கறது இல்ல, அவ பேச்சு மட்டும்தான் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதான் அர்த்தம். ஆத்துக்காரி மாமியார் இருந்தா, மாமியார்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரி கேட்டா, நடி பிள்ளை கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்தே, எல்லாம் கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்கு, சுகமா போயிட்டு இருக்கானா, பேச்செல்லாம் கேட்கறானா, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கானா, எப்படி இருக்கான் பையன் அப்படின்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரி. கேட்ட உடனே இவள் சொன்னா, அதுக்கு என்ன, பேச்ச நன்னா கேட்கறான், என்ன சொன்னாலும் என் பையன் கேட்பான், என்ன யார் சொல்றவான்றதுதான் மாறி போச்சு. முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் கேட்டுட்டு இருந்தான், இப்ப ஆத்துக்காரி சொல்ற கேட்கறான், அவ்வளவுதான், கேட்கறதுல ஒண்ணும் மாத்தம் என்று சொல்லிடுறா. இப்படி மாறி விடுகிறான் பையன். ஆனால் ராமன் அக்காலத்திலே எப்படி மாறினான்? ராமன் எல்லா குணத்தோடையும் கூடினவனாகையாலே அவனுக்கு அது ஒக்கும். என்னதான் இருந்தாலும் பெரியோர்கள் பேச்சை கேட்டு போர்ந்தவன். கல்யாணமான பிற்பாடு சீதையை தவிர அறியாதவனோ சொல்லும்படியாக அப்படி மாறினான். ராமஸ்தூன்னு சொன்னா, இவர் ராமஸ்தூன்னு சொல்றாருன்னா இது வருத்தத்தினாலே சொல்றாருன்னு அர்த்தம் கிடையாது. பையன் ராமஸ்தூன்னு இருக்கான் அப்படின்னா என் பேச்ச ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறான், என்ன பிரயோஜனம், எது கல்யாணம் பண்ணி வச்சேன்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ராமன் எப்படி அனுபவத்தை செய்கிறானோ அதை போலே பெண்ணினுடைய பேச்சை கேட்டு எல்லா அனுபவத்தையும் செய்கிறான் என்று சந்தோஷத்தாலே சுகித்திருக்கிறான் என்று தெரிவிக்கிறார்னு அர்த்தம். அப்படி கொண்டாடுகிறார் முனிவர். ராமஸ்து சீதையா சார்த்தம், சீதையோட கூடியிருந்தான். யஜஹார பகூன் ருதூன். ஸ்லோகத்தை எடுத்து பல பக்கத்துக்கு வியாக்கியானம் செய்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். யஜஹார பகூன் ருதூன், பல ருத்துக்கள் அனுபவத்தை செய்தான் என்று தெரிவித்தார். தான் விசாரித்தார்கள் பூர்வர்கள். பல ருத்துக்கள்னு எதுக்கு சொல்லணும்? 12 வருஷம் தானே, பல வருஷங்கள்னு சொல்லிட வேண்டியதானே. ருத்துன்னு எதுக்கு சொல்லணும்? ருத்துன்னா 2 மாசம், அது ஒரு ருத்து. வருஷத்துல 6 ருத்துக்கள் என்று பார்க்கிறோம். ருத்துனா சீசன், ஆங்கிலத்துல தெரிவிக்கிறோம். இதுதான் ருத்துன்னு பேரு. எதுக்காக பல ருத்துக்கள் எம்பெருமான் கழித்தான் சொல்லணும்? பல வருஷங்கள் கழித்தான்னு சொல்லிட வேண்டியதார் என்றால் அப்படி அன்று. ருத்துன்னு சொல்வதற்கு காரணம், ருத்துக்களுக்கு தகுந்த அந்த பழங்கள் காய்கனிகள்லாம் இருக்கே, அதையெல்லாம் கொண்டே அனுபவத்தை செய்தான். அந்தந்த ருத்துவிலே என்னென்ன கிடைக்குமோ அதை கொண்டு அனுபவத்தை செய்தான். தான் தேவன் என்கிறபடியாலே எம்பெருமானுக்கு எப்பொழுது என்ன நினைத்தாலும் கொண்டு வர முடியும் தன்னுடைய தேவ சக்தியால். அப்படி கொண்டு அனுபவத்தை பண்ணானா என்றால் இல்லை. அந்தந்த ருத்துவில என்னென்ன கிடைக்குமோ, வசந்த ருத்துனா சீசனல் ஃப்ரூட் என்று தெரிவிக்கிறார்களே, அந்த சீசனுக்கு ஏற்ப என்ன கிடைக்குமோ அதை கொண்டு அனுபவத்தை செய்தான். அந்தந்த ருத்துக்களுக்கு சேர அனுபவத்தை செய்து கொண்டான். மனுஷனாகவே இருந்து அனுபவித்தான் என்பதிலே நோக்கு. அப்படி அனுபவத்தை செய்தான். ஜஜஹார பகூன் ருதூன் என்று
பல ருத்துக்கள் அனுபவத்தை செய்தான்னு கொண்டாடுகிறார்கள். என்ன ஆச்சரியம், ராமனே ருத்துக்கு அடைத்ததைத்தான் அனுபவிக்கிறோம். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாம் உரத்தை போட்டு எல்லாம் எந்த மாசத்துல வேணா எது வேணா கிடைக்கிறது. இந்த மாதிரி இப்ப மாறி போயிடுச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அதனாலே மனுஷத்துவத்துக்கு சேர எப்பொழுது எது கிடைக்குமோ அதை கொண்டு ஆனந்தமா 12 வருஷ காலம் அப்படி சுகத்தை அனுபவித்து போந்தான் ராமன். அப்பொழுது கெடுத்தான் கடைசியில. நடுவில தசரதன் வந்தான், பட்டாபிஷேகம் தான், கைகேயி வந்தாள், கெடுத்தாள். அனுபவம் காட்டுக்கு போனான். சிறிது காலம் சேர்ந்திருந்தான் சித்திரகூட பர்வதத்தில. பிற்பாடு ராவணன் வந்து துக்கி செல்ல 10 மாசம் பிரிந்தார்கள் அவர்கள் பார்க்கிறோம். அதை போலே பிரிக்க வந்தோம் அல்லோம் இது தெரிவிக்கிறாள் விடத்திலே ஆண்டாள். வைத்து கிடந்த மலர் மார்பா என்று நல்ல சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் பெருமானே, உன்னையும் பிராட்டியும் பிரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இல்லை. காலத்திலே ராவணன் பிரித்தா போலே பிரிக்கணும்ன்றது எங்கள் எண்ணம் கிடையாது. சேர்ந்தேரு வாய் திறவாய், வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லலாமே. படுத்துட்டு இருக்கும் போதே வாய் திறந்து பெண்காள் வரேன், கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருக்கோம், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் ஆகாதா? நீ எழுந்திருந்து கூட வர வேண்டாம், வாய் திறந்து வார்த்தை சொல் என்று தெரிவிக்கிறாள், பிரார்த்திக்கிறாள் ஆண்ட. தெரிவித்ததற்கும் ராமன் ஒன்னும் பதில் சொல்லல, அப்படி அமைதியா படுத்துட்டு இருந்தான். ஏன் அமைதியா படுத்துட்டு இருந்தான் என்றால், பிரார்த்திச்சா வாய் திறவாய்னு சொன்னவாரு பார்த்தா சரி பிரார்த்திக்கிறா வாய் திறந்து பேசலாம் அப்படின்னு பேசுறதுக்காக அப்படி வாயை திறந்துட்டான். திறந்தா அதுக்குள்ள என்னாச்சுன்னா அந்த பக்கத்துல இருந்து சீதை அப்படி கண்ணால காட்டினான். பேசாதீங்கோ, வாய் மூடின்னு இருக்கோம், என்னுடைய அடியாருக்கு நான் தான் காரியம் பண்ணுவேன். இவர்கள் என்னை பற்றி இருக்கிறார்கள், உங்களை பற்றி இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட இவர்களுக்கு நான் தான் காரியம் பண்ணணும், நீர் காரியம் பண்ணக்கூடாது, அமைதியாரு, நான் தான் முதல்ல பேசுவேன் அப்படின்னு புருவத்தார அப்படி கண்ணை காட்டினாள். கண்ணை காட்டினவாறு அப்படியே அந்த கண்ணழகுல மயங்கிட்டான். மயங்கி அப்படியே கிடந்தான்றான். கிடந்தவாறே இவர்கள் அடுத்தபடி ஆசிதையை கொண்டாடுகிறார்கள். மைத்தடங் கண்ணினாய், பெண்ணே என்ன கண்ணழகு உன்னுடையது பிராட்டியே, ஆச்சரியம். மைத்தடம் கண்ணினாய், மையை போலே கருத்திருக்கிறது, மையோர் கருங்கண்ணி, கருத்த கண்ணழகோடே கூடியிருக்கிறாய். தடங்கண்ணி, தடம்னு பெருசா இருக்கு, பரிதா இருக்கக்கூடிய கண்கள். சோலோக்ஷி, சீதா விராட்டிக்கே பேர். சகபத்னோ விசோலோக்ஷோ நாராயண உபாகமத் என்று கொண்டாடுகிறார். சகபத்னோ விசாலாக்ஷா என்று விசாலாட்சின்னு பெரிய கண்களோட கூடியிருக்கிறாள் சீதா பிராட்டி. எதனால பெரிய கண் சாய்த்தாள் நம்முடைய பூர்வர்? ஏன் பெரிய கண்ணா? ராமன் நன்னா திருவாராதனம் பண்ணோம். நாராயண உபாகமத் காலத்திலே பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் ராமன் அயோத்தியிலே பெரிய பெருமாள் அவர் போய் சேவித்தான், திருவரங்கராஜனை சேவித்தான். சேவித்து நன்னா திருவாராதனம் பண்ணான். திருவாராதனம் பண்றதை எப்படி பார்த்துட்டே இருந்தான். பாத்துக்காரு எவ்வளவு நன்னா திருவாராதனம் பண்ற, உபச்சாரத்தை சமர்ப்பிக்கக்கூடிய அழகென்ன, தூப தீபத்தை சமர்ப்பிக்கக்கூடிய அழகென்ன அப்படின்னு அப்படி கண்ணை பிரிச்சு நன்னா பார்த்துட்டே இருந்தான். அதனாலே அவளுடைய கண்ணானது மலர்ந்தது, நன்னா பெருசாயிடுது. இன்னொருத்தர் கேட்டார், நம்ம ஆத்துல ஏன் மனைவிகளுக்கு எல்லாம் கண்ணை அவ்வளவு பெருசா இருக்க மாட்டேங்கிறது, எல்லாம் புடிச்ச கண்ணை போல சின்ன சின்னதா இருக்கே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் உபன்யாசகர் சொன்னார், நீ திருவாராதனம் பண்ற லட்சணம் அப்படி. திருவாராதனம் ராமன் நன்னா பண்ணா, அதனால அவள் கண் பெருசா இருந்தது. உங்க ஆத்துல நீர் திருவாராதனம் பண்ண சொன்னா ஜலதரங்கம் பண்ணிட்டு போயிடுது. ஜலதரங்கம்னு இந்த தீர்த்தத்தை எடுத்து தீர்த்தத்துல இசையை சேர்ப்பதுன்னு அது ஒரு வித்தியை. அது தீர்த்தத்தை இங்கேருந்து அங்கேருந்து மாத்தி மாத்தி போட்டுட்டே இருக்க வேண்டியது, அதுல 4 சத்தத்தை எழுப்ப வேண்டியது, முடிச்சுட்டு போயிடுது. அதனால இவர் என்ன பண்றாரு, ஏதோ திருவாராதனம் ஒண்ணு பண்ற மாதிரி இருக்க, என்ன பண்றாருன்னு இப்படி கண்ணை குறுக்கி குறுக்கி பாக்குறான். பார்த்ததுலயே கண்ணு சுருங்கி போயிடுது. அதனாலதான் கிரகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கண் சுருங்கி இருக்கு, சீதையை போலே விசாலாட்சியாக இல்லை என்று வேடிக்க அவனு தெரிவிப்பதுண்டு. சீதையினுடைய கண்ணானது அப்படி பெரிதாக இருக்கிறது. மைத்தடம் கண்ணினாய், அப்படிப்பட்ட பெரிய கண்ணழகு. என்ன கண்ணழகு, என்ன கண்ணழகு, இதற்கு ஈடுகளே கிடையாது. காலத்திலே ஸ்ரீ பராசர பட்டர் எழுந்தருளியிருந்தார். பராசர பட்டர் எப்பொழுதும் பிராட்டியினுடைய வைபவத்தையே பேசக்கூடியது. எங்கள் தாய்க்கு தான் பெருமை, பெருமானுக்கெல்லாம் பெருமை கிடையாது, ஸ்ரீரங்கநாதனுக்குன்னா அவ்வளவு பெருமை கிடையாது, எப்பொழுதும் சீதைக்குத்தான் நான் பெருமை, விராட்டியை போலே பெருமை யாருக்கும் கிடையாதுன்னு அதையே பேசிட்டு இருப்பார். அம்மா பிள்ளைன்னே பேர் அப்படி சம்பிரதாயத்துல பராசர பட்டர் எப்பொழுதும் அம்மா வைபவத்தையே பேசிட்டு இருப்பார். விடு ஒரு நாள் ஒரு சிஷ்யர் வந்தார் பராசர பட்டர், சுவாமின்னு எப்பொழுதும் பிராட்டியினுடைய வைபவத்தையே பேசிட்டு இருக்கே, ஸ்ரீமத் ராமாயணம் விவரம் பிராணி தச்சரித்திரை என்று ராமாயணம் முழுவதும் பிராட்டியினுடைய பெருமைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேர். ஆனால் ராமாயணத்தை எடுத்துன்னு பார்த்தா அதுல பிராட்டி பெருமை சொல்ற மாதிரி இல்லையே, இந்த கட்டத்துல மட்டும் ராமனுக்கு பெருமை சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே பார்த்தார் பராசர பட்டர், எந்த இடம் சொல்லும் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த சிஷ்யர் சொன்னார், சுவாமி அனுமான் அவன் செய்தியை சுமந்து சீதா பிராட்டி இடத்துல போனான். சீதா பிராட்டியின் இடத்துல போய் பிராட்டியே ராமனிடத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு மோதிரத்தை எல்லாம் கொடுத்தான். மோதிரத்தை எல்லாம் கொடுத்த பிற்பாடு
சீதா பிராட்டியின் இடத்துல என்ன சொல்லணும் ராமன் கிட்டான்னு கேட்டார். கேட்ட போது அப்பொழுது பிராட்டி சொன்னாள், ஊர்துவம் மாசான் நஜீவிஷ்யே, நான் ஒரு மாதத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன். பெருமானை விட்டு ஒரு மாதம் வேணா தரித்திருப்பேன், அதற்கு மேலே பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாள் சீதை. சரின்னு கேட்டுனா அனுமான் நேரா ராமனிடத்துல வந்தான். ராமனிடத்துல வந்து அவள் ஒரு மாசத்துக்கு மேலே உயிர் தரித்திருக்க மாட்டாள் அப்படின்னு சொன்னவாறே ராமன் தெரிவித்தான், சிரஞ்சீவதி வைதேகி எதி மாதம் தரிஷ்யதி அஜீவேயம் க்ஷணமபி வினாதாமசிதே க்ஷணம். ராமன் தெரிவித்த வார்த்தை. சிரஞ்சீவதி வைதேகி, அவள் ரொம்ப காலம் உயிருடன் இருப்பாள் சீதா பிராட்டி. எதி மாதம் தரிஷ்யதி, ஒரு மாதம் உயிரோடு இருப்பாள் என்று சொன்னால் வெகு காலம் உயிருடன் இருப்பாள். நான் ஒரு மாசத்துக்குள்ளே அவளை சென்று பார்த்து விடுவேன். ஆனால் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாள். ஆனால் நஜீவேயம் க்ஷணமபி, என்னால ஒரு க்ஷணம் கூட பொறுத்து கொண்டிருக்க முடியாதுதான். அவளை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணமும் உயிரோடு இருக்க முடியாது. வினோதாம் அசிதே க்ஷணம், பிராட்டியை விட்டு பிரிந்து உயிரோடே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் ராமன். இதனாலே இந்த சிஷ்யர் சொன்னார் பராசரப்பட்ட இடத்துல, இதனாலே எம்பெருமானுடைய பெருமைதானே சுவாமி சொல்லப்பட்டது. ஆச்சரியம். பெரிய பிராட்டியார் சீதை அவள் ராமனை விட்டு பிரிந்து ஒரு மாசம் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் எம்பெருமான் அவளை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணமும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன காட்டப்பட்டது? பிராட்டிக்கு எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய காதலை காட்டிலும் எம்பெருமானுக்கு பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய காதல் அல்லவா அதிகம். என்ன பிரீத்தி, என்ன பிரீத்தி! பிராட்டியினுடைய காதல் அது குளப்படின்னு சொல்லும்படியா, எம்பெருமானுடைய காதல் கடல்னு சொல்லும்படியா அல்லவா இருக்கு. ஒரு க்ஷணத்துக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றானே, அப்ப என்ன வைபவம் எம்பெருமானுக்கு! இதனாலே ராமனுடைய பெருமை அல்லவா சொல்லப்பட்டது. இதுல எங்க சீதை பெருமை சொல்லியிருக்கு கேட்டார் அந்த சிஷ்யர். கேட்ட அடுத்த க்ஷணம் உடனே சொன்னார் பராசர பட்டர். சொன்னாரே செய்தானா கேட்டார், கேள்வி கேட்டார் பட்டர். பராசர பட்டருக்கு உடைய சம்பிரதாயத்துல இருக்குமா போலே பிரத்யுத்பன்ன மதி, ஸ்பான்டேனியஸ் தெரிவிக்கிறோமே, உடனே பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் பராசர பட்டருக்கு இருக்கிறா போலே யாருக்குமே இல்லைன்னு சொல்ல வேண்டும். உடனே கேட்டார், சொன்னானே செய்தானா கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி செய்தானான்றதெல்லாம் இருக்கட்டும், செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, ஜடாயு மகாராஜர் அவர் சொல்லியிருந்தார், ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருந்தார், யாம் மோஷதின் இவ ஆயுஷ்மன் என்று, நீ வெகுகாலம் உயிருடன் இருக்க வேண்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருந்தார் ஜடாயு. அவருடைய வார்த்தையை பொய்யாக்க கூடாது, பெரியோர் சொன்னா கேட்கணும், ஒரு வார்த்தை பொய்யா போக கூடாதுன்னு ராமன் உயிரை தரிச்சுன்னு இருந்தான். அப்படிதானே சவர செய்தானான்றதெல்லாம் விஷயம் இல்ல, சொன்னார் அல்லவா. உங்கள் சீதை வார்த்தைக்காக கூட சொல்லலை, வார்த்தைக்காவாது ஒரு க்ஷணம் கூட பிரிந்திருக்க முடியாதுன்னு சொன்னால. இல்ல இல்ல, ஒரு மாசம் இருப்பேன் தானே சொன்னான், அப்ப ராமனுக்கு தானே பெருமை அப்படின்னு கேட்டார் அந்த சிஷ்யர். அடுத்தார் பராசரப்பட்டார். உடனே அவர் சொன்னார், இதனாலேயும் சீதையினுடைய பிரபாவம் தான் சொல்லப்பட்டது அப்படின்னு. அப்படியா, சீதையினுடைய பிரபாவமா எங்க சொல்லி இருக்கு கேட்டார் சிஷ்யர். உடனே அவர் தெரிவித்தார், பராசரப்பட்டார் தெரிவித்தார், எங்க சொல்லி இருக்கு தெரியுமா? சீதா பிராட்டி அவள் ராமனுடைய அழகை நினைத்து பார்த்தாள். ராமனுடைய அழகை பூர்ணமா நினைத்தாள். நினைத்து பார்த்து, இவரை விட்டு பிரிந்து ஒரு மாசம் தரிச்சுருக்கலாம், ஒரு மாசம் பொறுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாள். ராமன் சீதையினுடைய கண்ணழகை மட்டும் நினைத்து பார்த்தான். நஜீவேயம் க்ஷணமபி வினா தாம் அசிதேக்ஷணம், அசிதேக்ஷணையின் மையார் கருங்கண்ணி வைத்தடங் கண்ணி என்று இருக்கக்கூடிய அவளுடைய கண்ணழகு இருக்கே, அந்த கண்ணழகை மட்டும் நினைச்சு பார்த்தான். நினைத்து பார்த்த உடனே ராமனுக்கு என்ன தோணித்துன்னா, ஒரு க்ஷணத்துக்கு மேல உயிரோட இருக்க முடியாது, இப்பவே உயிர் போயிடலாம், ஒரு க்ஷணத்துக்கு மேல இருக்க முடியாதுன்னு ராமன் சொன்னார். ராமனுடைய அழகு அதை நினைத்து பார்த்தால், அழகு அவ்வளவு அழகு இல்ல, சரி ஒரு மாசம் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு தோணித்து சீதைக்கு. சீதையினுடைய கண்ணழகை மட்டும் நினைத்தாலே ராமனுக்கு ஒரு க்ஷணத்துக்கு மேல உயிரோட இருக்க முடியாதுன்னு தோணித்து. அப்ப யாருக்கு பிரபாவம்? ராமனுக்கு பெருமையா, எங்கள் சீதைக்கு பெருமையா கேட்டார் பராசரப்பட்டர். வந்த சிஷ்யரால ஒண்ணு சொல்ல முடியல. சீதையினுடைய பிரபாவம் தான் சொல்லப்பட்டது ராமாயணத்தாலேன்னு சொல்லி சென்றார். அப்படிப்பட்ட கண்ணழகு, இந்த கண்ணழகை நினைத்தால் ஒரு க்ஷணத்துக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லும்படியான கண்ணழகு, வைத்தடம் கண்ணினாய், அப்படிப்பட்ட கண்ணழகு அல்லவா. இதைத்தான் பார்த்தான காலத்தில் அனுமான் அசோகவனத்துக்கு போனான். அசோகவனத்துல அப்படி மேல உட்கார்ந்து இருந்தா, சிசுபா விருட்சத்தின் மேல உட்கார்ந்து இருந்தா, கீழே சீதையை பார்த்தான். சீதையை பார்த்தவாறு, இவள்தான் ராமனுடைய மனைவியா பார்த்தான். பார்த்துட்டு இவள்தான் சீதையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டான். இந்த சீதை நம்முடைய ராமன் அவருக்கு பொருத்தமானவரா, ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னு பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சான். அனுமான் துல்யசீல வயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணம். இப்பொழுது அனுமான் தெரிவித்த அற்புதமான வார்த்தை, துல்யசீல வயோ விருத்தாம்,
துல்லியசீல வயோவிருத்தாம் பொருத்தம் பார்க்கிறான். குணம் எப்படி இருக்கு, பொருந்தி இருக்கா. என்ன ஆச்சரியம், இவர்கள் ஆச்சரியப்படுறான். எவ்வளவு நாள் கழிச்சு பொருத்தம் பார்க்கறான். எப்போ ராமனுக்கு கல்யாணமாய் 12 வருஷ காலம் அயோத்தியில சுகமா இருந்தாச்சு. 12 வருஷம் முடித்து பிற்பாடு காட்டுக்கு வந்து 14 வருஷம் முடிய போறது இன்னும் ஒரு மாசத்துல. அப்பொழுது வந்து பொருத்தம் பார்க்கறான். கல்யாணமாய் 26 வருஷம் கழித்து ராமனும் சீதையும் பொருந்துகிறார்களா, 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா. இது எப்ப பார்த்திருக்கணும்னா ஜனகன் கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி பார்த்திருக்கணும். இப்ப வந்து பாக்குறான். நான் சரி வெடிக்கா ஒண்ணு தெரியப்பது. வயசானவள் ஒருத்தி இருப்பா, வயசான பாட்டி இருந்தா இப்படி வாசல்ல உட்கார்ந்து இருந்தா. பாட்டிக்கு 78 வயசு ஆச்சு. ஆத்துக்கார் அவருக்கு 82 வயசு ஆச்சு. ஆத்து வாசல்ல உட்கார்ந்து இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி பொழுது போல இப்படி வாசல்ல உட்கார்ந்து. அப்போ அந்த வீதியா ஒருத்தன் வந்தான், ஒரு ஜோசியன் வந்தான். வந்தவாறே பார்த்தாளவள், ஜோசியன் வரானே அப்படின்னு அவனை அழைத்தா. ஜோசியரே சௌக்கியமா இருக்கிறா கேட்ட. கேட்ட உடனே அந்த ஜோசியன் சொன்னான், பாட்டி உட்கார்ந்து இருக்கிறே, கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லட்டுமா உமக்கு அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே இவளுக்கு ஆசை வந்துடுது. அப்படியா, வாரு அப்படின்னு உள்ள கூட்டின்னு வந்தா. ஜோசியரை வாரு அப்படின்னு உள்ள வந்து உட்காந்து. அதுக்கார என்னடி எதுக்கடி ஜோசியர் எல்லாம் கூட்டின்னு வர, பேரனுக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு பார்க்க போறியா கேட்டேன். பேரன்லாம் இல்ல, ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு சந்தேகம் தான். இந்த பாட்டி அப்படியா, என்ன சந்தேகம்டி சொல்லு அப்படின்னா. ராத்துக்கார் சொன்னா, இல்லன்னா என்னவோ நம்ம 2 பேருக்கும் 20 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா அப்போலேருந்தே எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு. என்னவோ நம்ம 2 பேருக்கும் அவ்வளவு பொருந்தாத மாதிரியே இருக்கு. ஆனா பொருத்தம் பார்க்கணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளா. நீங்கதான் ஏதோ ஜோசியர் இந்த பக்கமா வந்தார், சரி ஏதாவது பார்த்து விடலான்னு நினைச்சேன் அப்படின்னு 2 பேரும் ஜாதகத்தையும் எடுத்தான். பரன்ல இருந்து எடுத்தான். அதே என்னடா அது ஜாதகத்தை எல்லாம் எடுக்கிறேன், சரி போ ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டார். ஜாதகத்தை எடுத்தா 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்து. ஜோசியர்கிட்ட கொடுத்தா அவரு நல்லா பார்த்தார். சேஷமா 2 ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு கடைசியில அவர் சொன்னார், ஐயோ இப்படி போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. 2 ஜாதகமும் பொருந்தாதே, சுத்தமா பொருந்தாதே, ஒரு கட்டம் கூட பொருந்தலையே, எப்படி கல்யாணம் பண்ணி வச்சா கேட்டார். கட்டவாரே இவள் சொன்னா, ஆமா எனக்கு அப்பவே தெரியும், நல்லா தெரியும். எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே இந்த கல்யாணத்துல ஏதோ பொருத்தம் இல்லைன்னு தெரியும். ஏதோ சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. என்ன பண்றது, நான் கிளிய போல வளர்த்தாரு எங்க அப்பா. கடைசியில கிளிய நல்லா கரும் குரங்கு கையில கொடுக்குற மாதிரி இந்த ஆத்துக்கார்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. என்னவோ ஜாதகம் என்னவோ பொருந்தவே இல்லை, இனி என்ன பண்றது. இப்போ 78 வயசுல இனிமே ஜாதகம் பார்த்து இவர் பொருந்தலன்னு டைவர்ஸ் பண்ணி புதுசாவா கல்யாணம் பண்ணிக்க முடியும். 30 வயசுல அதை போல கல்யாணமாய் 60 வருஷம் ஆயாச்சு. அதுக்கப்புறமா ஏதாவது பண்ண முடியும். அப்ப பொருத்தம் பாக்குறா போல அனுமான் பாக்குறான். கல்யாணம் எப்பவோ ஆயாச்சு, 26 வருஷம் கழிச்சு அவளுக்கு பொருத்தம் இருக்கா, ஜோடி சரியா சேரதா அப்படின்னு சேர்த்து பார்க்கிறான். அப்பொழுது துல்லிய சீல வயோ விருத்தாம், சீலம் குணம், குணத்தை பார்த்தாலும் 2 பேருக்கு நன்னா பொருத்தம் இருக்குன்னு. ஆச்சரியம், எங்கள் ராமன் அவன் குரங்கோட பழகுகிறான், சீதை ராட்சசிகளோட பழகுகிறான். குணத்தை பார்த்தாலும் 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கு. சீல வயோ, வயதை பார்த்தாலும் நல்லா பொருத்தமா தான் இருக்கு. 2 பேரும் பொருந்தின வயதோட கூடியிருக்கிறார்கள். 2 பேரும் நல்லா இளம் வயதிலே கூடியிருக்கிறார்கள். வயோ விருத்தாம், செய்யக்கூடிய காரியம், அந்த காரியத்தை பார்த்தாலும் 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கிறது. யாரெல்லோரும் உதவியற்று இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி கரம் நீட்டுகிறாள் சீதா பிராட்டி. அவளும் மிகுந்த கருணையோட ராவணனுக்கு உபதேசிக்கிறாள். அஞ்சேல்னு ராட்சசிகளை ரட்சிக்கிறாள். அதே போல எங்கள் ராமன் அவனும் சுக்ரீவ மகாராஜனை ரட்சித்தார். இப்படி செய்யக்கூடிய காரியத்திலேயும் பொருத்தம் இருக்கு. துல்லிய அபிஜன லட்சணம், அபிஜனம் என்று பிறந்த குலம், அதை வைத்து பார்த்தாலும் பொருத்தம் இருக்கு. ராமன் தசரத குலத்திலே பிறந்திருக்கிறான், எந்த குலம். அதே போல சீதா பிராட்டி ஜனக குலத்திலே பிறந்திருக்கிறாள், குலத்தாலையும் பொருத்தம் இருக்கு. இதனாலே அபிஜன லட்சணம், அதற்கு மேல எல்லா அடையாளங்களை பார்த்தாலும் எல்லா பொருத்தங்களும் இருக்கிறது. ராகவோருகதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷனா. இதனாலே சீதா பிராட்டி ராகவனுக்கு எல்லா விதத்தாலையும் பொருத்தமுடையவள், பொருந்தி இருக்கக்கூடியவள்னு சொல்லிட்டான். இப்படித்தான் அர்த்தம் சொல்லுவார்கள் எந்த சம்ஸ்கிருத வித்வான்கள். யார் இடத்துல கொடுத்தாலும் இப்படிதான் அர்த்தம் சொல்லுவோம். இதனாலே ராமனுக்கும் சீதைக்கும் பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லுவோம். நம்முடைய பூர்வர்கள் அற்புதமா அர்த்தம் காட்டினார். ராகவோர்ஹதி வைதேகி, இதனாலே ராகவனுக்கு எல்லா விதத்தாலையும் பொருத்தம் உண்டு, சீதைக்கும் ராமனுக்கும் பொருத்தம் உண்டு. ஆனால் அப்படின்னு அங்க ஒரு ஆனால்ன்றது தொக்கி இருக்கு, கடைசியில ஒரு வரி இருக்கு. அதனால இந்த ஆனால்ன்றது தொக்கி இருக்கு. ஜோசியகாரன் எல்லாம் ஆனால்னு சொல்கிறா போல ஆனால்னு சொல்றான். ஆனால்ன்றது 2 பேர் சொல்லவே கூடாது. ஒண்ணு வைத்தியன் சொல்லக்கூடாது, இன்னொன்னு ஜோசியன் சொல்லக்கூடாது. வைத்தியன் எல்லாம் பார்த்தாச்சு, ஆபரேஷன் எல்லாம் எப்படி ஆச்சு டாக்டரே கேட்டா, ஆபரேஷன் எல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே சரியா போயிடுது, ஆனால் கடைசியில சொன்னான்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட்
சொல்றாள். அதை போலதான் நான் பண்ணியாச்சு, ஆனாலும் என் கையில ஒண்ணும் இல்லை, அவர் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் டாக்டர். இதே போல ஜோசியர் எல்லா பொருத்தமும் இருக்கு, 10 பொருத்தமும் இருக்கு, ஆனால் அப்படின்னு அவ்வளவுதான் போச்சு, அதுக்கு மேல அந்த கல்யாணம் நடக்காது, ஆனால்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை போல இவன் சொன்னான், எல்லா பொருத்தமும் இருக்கு, ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் இடிக்கிறது அப்படின்னு. என்ன என்ன? தஞ்சேயம் அசிதேக்ஷணம் தெரிவித்தான், எல்லா விதத்தாலையும் பொருத்தம், ஆனால் சீதையினுடைய கண்ணழகு இருக்கே அசிதேக்ஷனா அப்படின்னு, மையார் கருங்கண்ணின்ற கண்ணழகு இருக்கே, இந்த கண்ணழகு மட்டும் எங்கள் ராமனுக்கு வராது. இந்த கண்ணழகிலே மட்டும் பொருத்தம் சொல்ல முடியாது, மத்த விஷயத்துல எல்லாம் பொருத்தம் இருக்கு, ஆனால் கண்ணழகிலே எங்கள் ராமன் ஒரு காலத்திலையும் பொருந்த மாட்டார். சீதையினுடைய கண்ணழகுக்கு ஒரு காலத்திலையும் சமமாக ஆகவே மாட்டார். என்ன கண்ணழகு, என்ன கண்ணழகு, இவருடைய கண்ணழகுக்கு ஈடு இணையே கிடையாது என்று ஹனுமான் தெரிவித்தார். காலத்துல சொன்னார் ஸ்ரீ பராசரப்பட்டர் கோயில்ல, திருவரங்கம் பெரிய கோயில்ல பெருமான் அற்புதமா பகல் 10 உற்சவம், திருஅத்தியன உற்சவம், பகல் 10 உற்சவம் நடக்கிறது. பகல் 10 உற்சவத்திலே எப்பொழுதும் பராசரப்பட்டார் பெரிய பெருமாள் அவர் இடத்துல போயிட்டு பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய வைபவத்தையே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் பராசரப்பட்டார் அவரை பெருமான் பார்த்தார். நாம் நம்முடைய பிரபாவத்தை பேசும்படியாக செய்ய வேண்டும் நினைத்தபடியாலே ஒரு நாள் நாச்சியாரை போல வேஷம் போட்டுட்டா. பகல் 10 உற்சவத்திலே கடைசி நாள் அன்றைய தினம் நாச்சியார் திருக்கோலம், நாச்சியாரை போலவே கார்த்தாலேந்து யாருக்கும் சேவை சாதிக்கல, என்ன நாச்சியாரை போல புடவை என்ன, வஸ்திரம் என்ன, ஆபரணங்கள் என்ன, கையை கண்ணுக்கு மை என்ன, எல்லா அலங்காரத்தையும் பண்ணிவிட்டான். பண்ணிக்கொண்டு கருட மண்டபம் முன்பு இருக்கக்கூடிய மண்டபம், அந்த மண்டபத்திலே வந்து நின்றான் எம்பெருமான். பெருமாள் நின்னா என்று எங்கே கூப்பிடணும் பட்டரை அப்படின்னு தெரிவித்தவாறு எல்லாரும் போனா அருளப்பாடு பராசரப்பட்டார் அப்படின்னு பெருசா அருளப்பாடு சொன்னா, அவரும் நாய்ந்தே நாய்ந்தே அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்து பார்த்தால் அடுத்த நம்பெருமாள் நின்று இருக்கான். நம்பெருமாளா ஸ்ரீரங்க நாச்சியாரானே தெரியல, இப்படி நின்று கொண்டிருக்கிறார். பார்த்தார், பராசரப்பட்டார். கேட்டார், என்ன எம்பெருமான, என்ன வேஷம் இது கேட்டார். உடனே பெருமாள் சொன்னார், பாரும் போய் நான் சேவியும், திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் சேவியும் அப்படின்னு சொன்னான் பெருமாள். பார்த்தார் பராசரப்பட்டரும் பார்த்தார், ஆச்சரியம், திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் அப்படியே இருந்தார் பெருமான். அப்படியே பிராட்டி இருக்காளோ ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்காளோ அதே போல இருந்தான். திருவடிக்கு கொலுசு என்ன, அதற்கு மேலே புடவை சாத்தி இருக்கக்கூடிய அழகென்ன, அதற்கு மேலே ஒட்டியான மனம் என்ன, மேலே திருவாபரணங்கள் என்ன, இதுக்கெல்லாம் மேலே முகம், அந்த முகத்திலே ஆச்சரியமான அழகென்ன, அப்படி அண்ணா இடு சிவப்பு அதையெல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். மேல அப்படி மையார் கருங்கண்ணீரு கருத்த மையெல்லாம் தீட்டின்னு இருக்கான். அழகு, ரொம்ப அழகு. பார்த்தார், பூர்ணமா சேவித்தார். அப்படி பிரதட்சிணமா சுத்தி வந்தார். பின்னாடி சேவித்தார். என்ன பின்னழகு, என்ன ஆச்சரியம், ஜட என்ன, அந்த கேசபாசம் என்ன, அற்புதம் அற்புதம். அண்ணா சேவித்தார். திரும்பி அப்படி முன்னாடி பிரதட்சிணமா வந்து அந்த வார நின்றார். நின்று சேவிச்சார். மறுபடியும் ஒரு தடவை திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் சேவித்து நின்ன வார கேட்டான். நம்பெருமாள் கேட்டான், என்ன பட்டரே, உமா தாயார போலவே இருக்கோமா, பிராட்டிய போலவே இருக்கோமா நாம் அப்படின்னு கேட்டவாரே பட்டார் உதட்ட பிதிக்கிட்டார். உதட்ட பிதிக்கினாரோ இல்லையோ பார்த்தார் பெருமாள். என்னாச்சு, ஏதாவது விட்டுட்டோமா அப்படி தடவி பார்த்தாரு பெருமாள். அதாவது தாடி ஏதாவது சரியா எடுக்கலையா, எங்கேயாவது தாடி காமிச்சு கொடுத்தா, என்னதான் ஆண்கள் பெண் வேஷம் போட்டாலும் தாடி அங்கங்க காமிச்சு கொடுத்துடும் போல, தாடி மீசை எங்கேயாவது தெரிஞ்சு கொடுத்தா அப்படின்னு அப்படி தடவி பார்த்தவாறே தெரிவித்தார் பராசரப்பட்டார். பெருமானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, தாடியோ இதுவோ எல்லாம் பொருத்தமா இருக்கு, முகமானது எல்லாமே பொருந்தி இருக்கிறது, எவ்விடத்திலேயும் நீ ஆண் என்பதை சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பிராட்டிய போல இல்லை தெரிவித்தார் பட்டார். அப்படியா, என்னது கேட்டார் பெருமாள். கேட்டவாறே தெரிவித்தார் பராசரப்பட்டார். நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதியே சொன்னார். நாச்சியார் விழி இருக்கிறது, அதை போல பார்க்க முடியாதுன்னா, எல்லா நாச்சியாரை போல வேஷம் போட்டுக்கலாம், ஆனா நாச்சியாரை போல விழிக்க முடியுமா? என்ன விழி அவளுடையது, மையார் கருங்கண்ணி, கருத்திருக்கக்கூடிய விழி அல்லவா உடையது, அப்படி கிடையாது. கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி கருத்து இருக்கு, ஆனால் நடுவில் சிகப்பா ஒரு ரேகை ஓடுறது. இந்த ரேகை எதை காட்டுகிறது தெரியுமா? சுதந்திரன் நான், அறப்பெரியவன் நான் அப்படின்றத சேர்த்து காட்டுறது. ஆனால் எங்கள் பிராட்டிக்கு சுவாதந்திரியமே கிடையாதுன்னா, கருணையே வடிவெடுத்த கண்கள், அந்த கண்களை போல உம்மாலே விழிக்க முடியாது சொன்னார் பட்டர். கேட்டானோ இல்லையோ பெருமான், வாஸ்தவம் உண்மை, பிராட்டியை போல பார்க்க முடியாதுன்னு நினைத்தான். தலையை தொங்க போட்டுன்னு உள்ள ஓடியே போட்டான். அறிவுடாள் கதவை சாத்தி கொண்டான். ஓடினான். பிற்பாடு யாரைக்கும் முகம் கொடுக்காமல் உள்ளே ஓடினான்.
விடுத்தாந்தம் பார்க்கிறோம். அது இன்றளவும் நடக்கிறது. இன்றளவும் நச்சியார் திருக்கோலம் வருகிறார், கருட மண்டபத்திலே நிற்கிறார். பிற்பாடு ஆரியவிடால் கதவை சாத்திக் கொண்டு யாருக்கும் சேவை சாதிக்காமல் உள்ளே போகிறான். விடுத்தாந்தம் பார்க்கிறோம். எப்படி பராசரப்பட்டார் தெரிவித்தாரோ அதை போலே தெரிவித்தான் ஹனுமான காலத்திலே. தஞ்சேயம் அசிதேக்ஷண மையார் கண் இருக்கிறதே, இந்த கண் எங்கள் ராமனுக்கு எக்காலத்திலையும் வராது. இந்த கண்ணுக்கு ஒரு மூளைக்கு போற மாட்டார் ராமன். ஏதோ வந்த புளிச்ச கண்ணர்களுக்குள்ள இந்த ராமன் கொஞ்சம் பரவாயில்ல, கண் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சீதை இவரை தேர்ந்தெடுத்தாரே தவிர தன் கண்ணுக்கு ஈடு இணையா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சிருந்தா ராமரை வந்த உடனே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். சீதை வந்த உடனே அதெல்லாம் முடியாது போயிடுவா என்று அனுப்பி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எங்க சீதை கொஞ்சம் பெரிய மனசு, அதனால சேர்த்துட்டு இருக்கா போல இருக்கு என்று அனுமான காலத்திலே தெரிவித்தான். அப்படிப்பட்ட கண்ணழகு இவளுடைய கருத்த கண்ணழகு, அப்படிப்பட்ட மைத்தடம் கண்ணீராய் உன் கண், அப்படிப்பட்ட கண்ணை வைத்து நீ என்ன பண்ணணும்னா அடியார்களையும் ராமனையும் சேர்த்து வைக்கணும். இந்த கண்ணழகு நீ வச்சுருக்கிறது எதுக்கா என்றால் சேர்த்து வைப்பதற்காக அல்லவா வைத்துக் கொண்டிருக்கிறாய். அடியார்களுக்கெல்லாம் எது பற்று? ஒருவர்கள் காட்டினார்கள் பெருமான் அவனை பற்றி இருக்கக்கூடியவர்கள் அவன் எப்படி இருக்கா அப்படின்னா எல்லாம் எம்பெருமானுடைய அம்பின் கூர்மையை நினைத்து இருப்பர்கள் கூறம்படல்லால் குறை. எம்பெருமானுடைய அம்பின் கூர்மை, இந்த அம்பின் கூர்மையை வைத்து மற்ற விஷயத்திலே மற்ற கர்மஞான பக்தியோகங்கள் என்ன இதிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அது இல்லாமல் பிராட்டியினுடைய பெருமை அறியாமல் எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள்லாம் பெருமானுடைய அம்பு கூர்மையா இருக்கு. அவன் விரோதிகளை எல்லாம் போக்குவன், விரோதி நரசன சீலன், விரோதிகளை எல்லாம் போக்கி நம்மை ஆட்கொள்வன் நினைத்திருப்பான். ஆனால் யார் பிராட்டியினுடைய வைபவத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் பிராட்டியினுடைய கண்ணழகு இருக்கே, அம்பன் நகன்னாள் என்ற அம்பை போல இருக்கக்கூடிய கண்ணழகோட கூடியிருக்கக்கூடிய பிராட்டி அவருடைய கண்ணழகு இருக்கே அதைத்தான் நம்பி இருப்பான். எம்பெருமான நம்ப மாட்டான், இவருடைய கண்ணழகை நம்பி இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த கண்ணழகை வைத்துத்தான் பிராட்டி அடியார்களை சேர்த்து கொள்ளும்படியாக செய்கிறார். அடியார்கள் வர காலில் விழுந்தா அடி இவன் நிறைய பாபத்தை பண்ணிட்டு வந்திருக்கானடி, இவனெல்லாம் என்னால சேர்த்துக்க முடியாது அப்படின்றான் பெருமான். சொன்னவாறே பிராட்டி அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, யார்தான் இந்த லோகத்திலே பாபம் பண்ணாதவர்கள், எல்லாரும் பாபம் பண்றான், மனச்சோத்திலே கல்லாராய்வா அருண்டோ, அதனாலே நீ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றா பிராட்டி. சொன்னவாறே பெருமான் எல்லாம் முடியாது, நீ சும்மா இத்தையே சொல்லிட்டு இருக்க, யார் வந்தாலும் சும்மா மனச்சோத்திலே கல்லாராய்வா அருண்டோ அத்தையே சொல்லிட்டு இருக்க, எல்லாம் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, சாதாரண பாவம் அல்ல, நாளை சேர்த்து கொள்ள முடியாது ஒரு நாள் அப்படின்னு சொல்றா எம்பெருமான் சொல்றான். சொன்னவாறே பிராட்டி அப்படியா என்ன பாருங்க, என்னை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றா பிராட்டி. நான் உன்னை பார்த்து சொல்றதுக்கு என்ன பெரியா அப்படின்னு அப்படி திரும்பின உடனே இவள் என்ன பண்றான், கண்ணை புரட்டலும் கச்சை நெகிழ்த்தலும், அப்படி கண்ணை அப்படி புரட்டுறான், தன்னுடைய கண்ணழகை அப்படி காட்டுகிறாள், புரட்டுகிறாள். என் கண்ணை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், என் கண்ணை அப்படி அசைக்கிறா, இப்படி கச்சை நிகழ்த்தி தன்னுடைய மார்பகத்தினுடைய அழகென்ன அதெல்லாம் அப்படி காட்டுறான். கட்டினவாறே பெருமான் என்ன பண்றான், அப்படியே பயங்கி போயிடுறான். என்ன அழகு என்ன அப்படின்னு அந்த அழகை பார்த்தவாறு அப்படியே மதுபானம் பண்ணவர்களை போல அப்படி ஆடுகிறான். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க இவனை சேர்த்துக்கலாமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். கேட்டவாறே அதுக்கு என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு மதுபானம் பண்ணவன போல அப்படியே தலையை ஆட்டி விடுறான் பெருமான். அப்படி இருக்கிறது இவருடைய கண்ணானது. அதனாலே அடியார்கள் எல்லோரும் இவருடைய கண்ணழகை விஸ்வசித்திருக்கிறார்கள். கண்ணழகை கொண்டல்லவா அடியார்களோட சேர்த்து வைக்கிறாள். அப்படிப்பட்ட கண்ணழகையே கொண்டு இப்ப பிரிக்கலான்னு பாக்குறீங்க. அவன் வார்த்தை சொல்ல வந்த காலத்திலேயும் அந்த கண்ணழகை கொண்டு பேசாதே அமைதியார் என்று நீ தெரிவிக்கிறாயே பிராட்டியே, இது உன்னுடைய கருணைக்கு சேருமா? கண்ணழகை கொண்டு எங்களை சேர்த்து வைக்க வேண்டாமா? மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான். நீ உன்னுடைய மணாள ராமபிரானை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான். அதை கொஞ்ச நேரம் கூட துயிலட விட மாட்டாயா? அவன் எழுந்திருக்கும்படியா கொஞ்ச நேரம் கூட அனுமதிக்க மாட்டாயா? அக்காலத்திலே நீ அவனை தூங்க விடவில்லை. பிரிந்து சென்று ராவணனுடைய பவனத்திலே இருந்தபடியாலே 10 மாசம் ராமன் தூங்கவே இல்லை. அப்படி தூங்க விடாமல் செய்தாய் பிரிந்திருந்து. இப்போ எழுந்திருக்க விடாமல் பண்ண ஆச்சரிய கூடையே படுத்துண்டு எழுந்திருக்க விடாமல் செய்கிறாயே, ஏற்படி செய்கிறாய். எத்தனையேலும் பிரிவாத்தகில்லாயால், பிரிவை கொஞ்ச நேரம் கூட பொறுத்துட்டு இருக்க மாட்டையா? அக்காலத்திலே 10 மாசம் பிரிந்திருந்து என்னென்ன சிரமப்பட்டாயோ அதெல்லாம் இப்பொழுது ஒரு க்ஷணத்திலேயே படுவாயோ. 10 மாசம் பொறுத்துட்டு இருந்தியே அந்த சிரமம் எல்லாம் இப்ப ஒரு க்ஷணத்திலேயே வருகிறதா? ஒரு க்ஷணம் கொஞ்சம் பிரிந்திருந்தால் என்ன? காலத்திலே பிரிந்திருந்தாய், 10 மாசம் பிரிந்திருந்தாய், பிற்பாடு எவ்வளவு வருஷ காலம் பிரிந்திருந்தாய். பிராட்டி 3 குணங்களை காட்ட வேண்டும்.
இவள் புருஷகாரமாம் போது கிருபையும் பாரதந்திரியமும் மனஞானமும் வேணும். புருஷகார பூதை என்று தெரிவித்தாள். கிருபை இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும். இந்த கருணையோட காரியம் பண்ணணும். அதே போல் பாரதந்திரியமும் அனன்யார்ஹத்தமும் வேணும். பாரதந்திரியம் இருக்க வேண்டும். எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டிருக்கணும். அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும். அவனுக்கு அடிமைப்பட்டு அவன் என்ன சொன்னாலும் கேட்டால்தான் இவன் சொல்றதெல்லாம் அவன் கேட்பான். அவன் சொல்றதையே இவள் கேட்கல அப்படின்னா இவள் அடியார்களை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, போடி நான் சொல்றத ஒண்ணுத்தையும் நீ கேட்க மாட்டேங்கிற, இனிமே நீ சொல்றத நான் எதுக்கிட்ட கேட்கணும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவான் எம்பெருமான். அதனாலே அவள் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு சேர பரதந்திரையா இருக்க வேண்டும். அதே போல் அனன்யார்ஹத்தமும் தேனும். அனன்யார்ஹத்தம் அவனுக்கே என்று இருக்க வேண்டும், பெருமானுக்காகவே என்று இருக்க வேண்டும். இந்த மூன்று குணங்கள் இருந்தால்தான், அவனுக்காகவே இருந்தால்தான் அவனும் இவளுக்காகவே இருப்பன், இவள் நினைத்ததெல்லாம் செய்வன் எம்பெருமான். மூன்று இருந்தால்தான் பிராட்டி அடியார்களை எம்பெருமானோட சேர்த்து வைக்க முடியும், இல்லைன்னா சேர்த்து வைக்க முடியாது. இது மூன்றும் இருக்கிறது என்பதை காட்டச் செய்த அவதாரம் தான் சீதாவதாரம். சீதையா பெருமான் பிராட்டி வந்து பிறந்ததற்கே காரணம் இது மூன்றையும் வெளியிட வேண்டும். பகத்தா வந்து பிறந்தாள், அதைத்தான் கொண்டாடுகிறது ராமாயணம். பிராட்டி முற்பட பிரிந்தது கிருபையை வெளியிடுகைக்காக, நடுவில் பிரிந்தது பாரதந்திரியத்தை வெளியிடுகைக்காக, அனந்தரம் பிரிந்தது அனன்யாரத்தத்தை வெளியிடுகைக்காக. ஆச்சரியமான சூத்திரம் பார்க்கிறோம். சிவஜனபூஷண திவசாஸ்திரத்திலே பிள்ளலோகாச்சாரியர் கொண்டாடுகிறார். பிராட்டி முற்பட பிரிந்தது தல்ல ராவண பவனத்திலே சென்று இருந்தது கிருப்பையை வெளியிடுகைக்காக. என்ன கருணை! ராட்சசிகளை ரட்சித்தாள், ராவணனுக்கு உபதேசித்தாள், அவனை திருத்த பார்த்தாள். இப்படி தன்னுடைய கிருப்பை ராட்சசர்களாயிருந்தாலும் கொடிய பாபத்தை செய்தவர்களாக இருந்தாலும் நான் கருணையை காட்டுவேன் என்பதை வெளியிட வேண்டும் தான் முதல்ல 10 மாசம் பிரிந்திருந்தார். பிற்பாடு பிரிந்திருந்தாள். இவள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்திலே, கர்ப்பவதியா இருக்கும்போது ராமன் இவளை அழைத்து சென்று ரிஷியினுடைய ஆசிரமத்திலே விட்டான், வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே விட்டான். அவ்விடத்துல தங்கட்டும் அவ்விடத்துல கொண்டு போய் விட்டு விட்டு வந்தான். அப்பொழுது விட்ட காலத்திலே பல சம்பத்சரங்கள் பிரிந்திருந்தாள். எதற்காக? பாரதந்திரியத்தை வெளியிடுகைக்காக. எம்பெருமானுக்கு நான் பரதந்திரப்பட்ட வஸ்து, அவன் எங்க வைத்தாலும் இருப்பேன். கட்டில் வைத்த போதோடு காட்டில் வைத்த போதோடு வாசியன். கட்டில வைத்தால் அரண்மனையில கட்டில படுத்துக்க சொல்றானா, சரி இருக்கேன். அரண்மனையில எல்லாம் இடம் கிடையாது, காட்டிலே இருந்து சொல்றானா, அங்கேயும் இருக்கேன். எம்பெருமான் எங்கு சொன்னாலும் அவ்விடத்திலே இருக்கிறேன் என்று எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டிருக்கிறாள் என்பதை காட்ட வேண்டும்ன்றதுக்காகத்தான் 2வது பிரிவு. இவன் ராமன் சொன்னதே அதற்காகத்தான். இவள் காட்டிலே இவளுடைய பிரபாவத்தை காட்ட வேண்டும், பரதந்திரப்பட்ட வஸ்து என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக காட்டிலே பல சம்வத்சரங்கள் பிரிந்து பொறுத்து கொண்டிருந்தாள். கடைசியிலே பிரிந்தாள். அனந்தரம் பிரிந்தது அனன்யாரத்தத்தை வெளியிடுகைக்காக. கடைசியிலே அஸ்வமேதையாகம் எம்பெருமான் பண்ணக்கூடிய காலத்திலே வந்து சேர்ந்தாள் சீதா விராட்டி. ராமன் அழைத்து விட வந்தாள் சீதை. வந்தாள் திரிவித கரணத்தினாலே நான் ராமனை தவிர வேறு யாரையும் நினைத்ததே இல்லை என்பது உண்மையானால் பூமி பிராட்டியே என்னை நீர் ஏற்றுக்கொள்வீராக என்று தெரிவிக்கா. பூமி பிளந்தது. பெரிய ஆசனத்திலே வந்து சீதையை அமர்த்தி கொண்டு உள்ளே புகுந்தாள் பூமி பிராட்டி. அவ்விடத்திலே அனன்யார்ஹத்தத்தை வெளியிட்டாள். எம்பெருமான் ராமனுக்கே அற்றுத்தீர்ந்தவன். திரிவித காரணத்தினாலேயோ அவனை தவிர வேறு யாரையும் நினைத்ததே கிடையாது, அவனுக்கே என்று இருக்கக்கூடியவள் நான் என்பதை வெளியிடுகைக்காத்தான் கடைசியிலே பிரிந்தாள். இப்படி பலபடியாக பிரிந்து காரியம் செய்தீரே சீதா பிராட்டியே. இதை போல எல்லாம் பிரிந்து இப்போ எதையும் நிரூபிக்க வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் இதை போல 10 வருஷம் பிரிந்திருக்கணும், பல சம்வத்சரம் பிரிந்திருக்கணும், இதை போல எல்லாம் நாங்கள் பிரார்த்திக்கவில்லை. ஒரு க்ஷணம் அவன் ராமன் எழுந்திருக்க போறான், அப்படி கதவை திறக்க போறான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்தே இருக்கலாம். அதற்கு பிற்பாடு சேர்ந்திருக்க பிரிந்திருக்க வேண்டும் நாங்கள் கேட்கவில்லையே. ஒரு க்ஷணம் உடைய கிருபைக்கு அனுகுணமாக, கிருபையை காட்டி 10 மாதம் பிரிந்திருந்தேன், அந்த கிருபைக்கு அனுகுணமாக இப்பொழுது ஒரு க்ஷணம் அப்படி கதவை திறந்தால் போர் திறந்தால் நாங்களும் உள்ள வந்து இந்த மிதுனத்திலே கைங்கரியம் செய்வோமே. அவ்வளவு காலம் கூட பொறுத்து கொண்டிருக்க முடியாதா? எத்தனையேனும் அப்ப எவ்வளவு காலம் பிரிந்திருந்தீர், இப்பொழுது இந்த பிரிவை ஆற்ற முடியாதா? பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவு. இது உன்னுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்களுக்கு சேராது. தத்துவம் சொன்னால் ஸ்வரூபம், தகவு சொன்னால் ஸ்வபாவம். உன்னுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் புருஷகார பூதை, பெருமானோட புருஷகாரம் செய்து சேர்த்து வைக்கிறாள் அடியார்களை என்பது உன்னுடைய ஸ்வரூபம். எது ஸ்வபாவம் என்றால் கிருபை என்பது உன்னுடைய ஸ்வபாவம். கருணையோட கூடியிருப்பதுதான் உன்னுடைய ஸ்வபாவம்.
அப்படிப்பட்ட உன்னுடைய ஸ்வரூபம் புருஷகார பூதை என்பதற்கும் இது சேராது. உன்னுடைய கருணைன்னு சொல்லக்கூடிய சுபாவம் இருக்கே அதுக்கும் சேராது. ஸ்வரூபத்துக்கு சேர எங்களை சேர்த்து வைக்க வேண்டும், சுபாவத்துக்கு சேர இப்படி படுகாடு கிடக்கிறார்களே, கூப்பு கிடுகிறார்களே, இவர்களை சேர்த்து வைக்க வேண்டாமா என்று கிருப்பையாலே சேர்த்து வைக்கிறது. இரண்டும் பண்ணாமல் இப்படி கிடக்கிறாயே, உனக்கு கருணையே இல்லையா? ஏன் இப்படி கிடக்கிறாய்? தத்துவம் தகவன்று, அது தத்துவம் என்றால் உண்மைன்னு அர்த்தம். உண்மையிலேயே தகவன்று, தகவு உனக்கு சுபாவமே இல்லையா? உண்மையிலேயே உனக்கு கிருபையே இல்லையோ, கருணையே இல்லையோ என்று சொல்லும்படியா இப்படி படுத்துட்டு இருக்கியே, இப்படி கிடக்கலாமா? காரியம் செய்ய வேண்டாமாறு அண்டாள் சீதா பிராட்டியை எழுப்பக்கூடிய உணர்த்தக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் குத்துவிளக்கெரியான்ற பாசுரம். இப்பாசுரத்தை பாடினவாறே ராமன், அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. பக்கத்துல படுத்துட்டா ராமன் இந்த கோபம் வந்தது, என்னடா நம்முடைய மனைவியை போய் இப்படி திட்டுறாய்வா, என்னவோ தத்துவமன் என்று தத்துவம் என்று உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு சேராது என்று தெரிவிக்கிறார்களே, இப்படி போய் சொல்றாளே. நினைத்தான் அவ்விடத்திலே ராமன். அதனால பார்த்தான், கிருப்பையே இல்லைன்னு சொல்லிட்டாளே, சீதைக்கு போய் கிருப்பை இல்லைன்னு சொல்றாளே, புருஷகார பூதைன்னு சேர காரியம் பண்ணலன்னு சொல்றாளே, இப்படி போய் நிந்திக்கலாமா? இன்னும் கோபம் வந்தது, இவர்களுக்கு நாம் முகம் கொடுக்க கூடாது நினைத்தான் ராமன். அதனால வாய் மூடி அமைதியா இருந்தான். பார்த்தாள் ஆண்டாள், என்னடாது சீதை ஏதோ நாம் காதல் கோபத்தினாலே அப்படி சீதை இடத்துல உனக்கு ஸ்வரூபம் இல்லை, சுபாவம் இல்லை, கருணை இல்லை இப்படின்லாம் பேசினா ராமனுக்கு அது உள்ள கோபம் தொடுது. நினைத்தால் இவருடைய கோபத்தை ஆத்த வேண்டும் என்று நினைத்தால் ராமனை பார்த்து வார்த்தை தெரிவித்தாள் ஆண்டாள், ராமபிரானே இப்படி நீ கோபத்தோடே கூடியிருக்க கூடாது. கோபத்தோடே கூடியிருந்து எங்களுக்கு கதவை திறக்கவில்லை, முகம் காட்டவில்லை என்றால் நீர் கஷ்டப்பட்டு ஆர்ஜித்த குணங்கள் இருக்கே அதெல்லாம் வீணா போயிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நீர் சேகரித்த குணங்கள், தேவதைகள் உம்முடைய காலிலே விழா, தேவதைகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த லோகத்துல பிறந்தீர். பிறந்து பலபடியாக காரியம் செய்தாய் ராமன். எல்லாம் தேவதைகளுக்காக. காட்டுல போய் இருப்பதென்ன, காய்கனிகள் உண்டு இருப்பதென்ன, அவர்களுக்காக ராட்சசர்களை கொல்வதென்ன, இந்த காரியத்தை எல்லாம் அவர்களை ரட்சிக்கணும் பண்ண. ரிஷிகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ராட்சசர்களை எல்லாம் கொண்டாய். மகாராஜரான சுக்ரீவன் அவனை அரியணையிலே அமர்த்த வேண்டும் என்பதற்காக வாலியை கொன்றாய். விபீஷணனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ராவணனை கொன்றாய். இப்படி எல்லாருக்காகவும் நீ செய்தாய காரியங்கள் செய்து நீ படைத்த புகழ். ராமன் அவன் சௌஷீல்ய குணத்தோடே கூடியிருக்கக்கூடியவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற விபாகமர எல்லாரிடத்திலேயும் கலந்து பரிமாறக்கூடியவன், எல்லோரையும் ரட்சிக்க கூடியவன் என்று நீ படைத்த குணம் இருக்கே, அந்த குணமெல்லாம் இப்போ வியர்த்தமா போயிடும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்தாய். ராமாவதாரத்திலே பிறந்து காட்டுக்கு சென்று படாதன பட்டு 14 வருஷம் காட்டுல இருந்து நீ சேகரித்த குணங்கள் எல்லாம் இப்போ வியர்த்தமா போயிடும். எங்களுக்கு காரியம் பண்ணலன்னா ஏன்? நாங்கள் எப்படி இருக்கோம்? நான் பெண்ணாக இருக்கிறேன், அபலகளாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பெண்கள் எல்லாம் இவ்விடத்திலே கூடியிருக்கிறார்கள். பெண்கள் அபலகளாக இருக்கக்கூடியவர்கள். நீ பெண்ணுக்காக காரியம் செய்யக்கூடியவன் என்கிற பேர் போயிடும். துரங்கோது ஒளிகடலை உடறுத்து பெண்ணாக்கையா புண்டு தாமுத்த பேதெல்லாம் என்று பெண்ணினுடைய வருத்தம் அறிந்த பெருமான், பெண்ணுக்காக காரியம் செய்யக்கூடிய பெருமான் என்று உன்னுடைய பெயர் இருக்க, அந்த பெயர் போயிடும். நாங்கள் பெண்களா இருக்கோம், நாங்கள் உன்னை அழைக்கிறோம், அப்போ நீ எங்களுக்கு காரியம் பண்ண மாட்டேங்கிற, இதனால பெண்களுக்கு காரியம் செய்கிறவன்ற பேர் அது வியர்த்தமா போயிடும். அதே போல் மற்ற எல்லோருக்கும் காரியம் செய்யக்கூடியவன், வேடனுக்கு பண்ணுகிறான், வேடுவிச்சிக்கு பண்ணுகிறான் என்கிற பெயரெல்லாம் வியர்த்தமா போயிடும். ஏன்? வெளியில யார் நின்று இருக்கா? முகப்பெருமாள் என்ன, சபரி என்ன, கொல்வார் நிற்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீ முகம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது நீ குகனை பார்த்து என்ன பிரயோஜனம்? நீ தேடிக்கொண்டு குகனை சென்று பார்த்து என்ன பிரயோஜனம்? நீ சபரி ஆசிரமத்தை தேடி சென்று கண்டு என்ன பிரயோஜனம்? இப்பொழுது தேடி வந்த போது முகம் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள். நீ அப்பொழுது சேகரித்த குணங்கள்லாம் வீணா போயிடுமே. ரிஷிகள் எல்லாம் வெளில நின்றுட்டு இருக்கா. விஸ்வாமித்திரன் என்ன, வால்மீகி என்ன, வசிஷ்டர் என்ன, பரத்வாஜன் என்ன, இவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு முகம் கொடுக்காமல் போனால் என்ன பிரயோஜனம்? உடனே கதவை திறக்க வேண்டாமா? அக்காலத்திலே பவ்யனாக இருக்கக்கூடியவன், பெரியோர்கள் எதை சொன்னாலும் கேட்கக்கூடியவன் சொன்னால் இப்போ இவர்கள் எல்லோரும் அல்லவா வெளியிலே நிற்கிறார்கள். உடனே எழுந்திருந்து நீ காரியம் செய்ய வேண்டாமா, முகம் கொடுக்க வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறாள். அவ்விடத்திலே ராமனை பார்த்து தெரிவிக்கிறாள், நீ ஆர்ஜித்த குணங்கள், ராமாவதாரத்திலே சேகரித்த குணங்கள் எல்லாம் இப்பொழுது வீணா போயிடும். 33 அமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று தேவதைகளுக்காக நீ இந்த லோகத்திலே பிறந்து செய்த காரியங்கள் எல்லாம்
இப்போ எங்களுக்கு காரியம் பண்ணலன்னா எல்லாம் வியர்த்தமா போயிடும். அதனால எம்பெருமானே உடனடியாக எங்களுக்கு எழுந்திருந்து காரியம் செய்ய வேண்டும் என்று முதலிலே ராமனை உணர்த்தி அவன் எழுந்திருக்காத காலத்திலே பிற்பாடு சீதா விராட்டியை பலபடியாக கொண்டாடக்கூடிய பாசுரம்தான் 20வது பாசுரம். பாசுரத்தை கொண்டே அனுபவிக்கலாம். 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் திமலா துயிலழாய் செப்பண்ணமின் முலைச் செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின் நனங்காய் திருவே துயிலழாய் கமம் தட்டொழியும் தந்துன்மன ஆளனை போதேயம் நீராட்டு 33 அமரர். பெருமானே, நீ காரியம் செய்வதிலே ஏதாவது கணக்கு வச்சுட்டு இருக்கியா கேட்கிறாள் என்றாள். 33 33 பேர் ஒரு கணக்கு. என்மர் 11 ஈரருவர் ஓரிருவர் தெரிவிக்கிறார். என்மர் 8 பேர் அஷ்டபசுக்கள், 11 11 ருத்ரர்கள், ஈரருவர் என்று துவாதச ஆதித்யர்கள் 12 சூரியன் இருக்கிறார். 12 சூரியனோ பிரளய காலத்திலே ஒரே சமயத்திலே 12 சூரியன் தோன்றுகிறார், 11 ருத்ரர்கள் தோன்றி அழிக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஈரருவர் ஓர் இருவர், 2 பேர் அஸ்வினி தேவதைகள், 2 பேர் வைத்தியர்கள், 2 பேர் டாக்டர்ஸ். என்ன ஆச்சரியம், ரசமாக தெரிவிப்பதுண்டு. அவ்விடத்திலே 33 தேவதைகள், அவளுக்கே 2 டாக்டர் தான் இருக்கா. இங்க 2 பேருக்கே 33 டாக்டர் தேவையா இருக்கு. சுத்தி சுத்தி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்க வேண்டியது. பிரசங்காது விண்ணப்பித்து அந்த 2 டாக்டர் தான் தேவதைகளுக்குள்ளே. இப்படி இவர்கள் தொடக்கமான தேவதைகள். 33 பேர் தொடக்கமாக நிறைய தேவதைகள் விடத்திலே பிரம்மா ஈராக 33 தேவதைகள். அப்படிப்பட்ட இந்த 33 பேர் அப்படின்னு இருந்தா தான் ஏதாவது காரியம் பண்ணுவியா? இடத்துல நாங்கள் இவ்வளவு பேர் 700 வெள்ளம் குரங்கள் சேர்ந்திருக்கோம். இவ்வளவு பேர் சிவில்லிபுத்தூர்ல இருக்கிற ரிஷிகள் என்ன, அதே போல சிவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன, எல்லாரும் சேர்ந்து பெரிய திரளா வந்திருக்கோமே, எங்களுக்கு காரியம் பண்ண மாட்டியா? 33 அமரர், சாவாதவர்களுக்குத்தான் காரியம் பண்ணுவாயா? நித்தியம் உயிரை விடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட எங்களுக்கு காரியம் பண்ண மாட்டியா? இடத்திலே உன்னை கொண்டு ஏதேனும் காரியம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்குத்தான் காரியம் பண்ணுவியா? உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு காரியம் செய்ய மாட்டாயா? உன்னிடத்திலே அமிர்தம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், உன்னிடத்திலே உன்னை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் அமரர்னு அமிர்தத்தை உண்டல்லவா அவர்கள் சாவாமல் இருக்கிறார்கள். அமிர்தம் வேண்டும் நினைக்கக்கூடிய தேவதைகள், இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் காரியம் பண்ணுவியா? நாட்டோட முதான உன்னையே நினைத்திருக்கிறோம் நாங்கள், அப்படிப்பட்ட எங்களுக்கு காரியம் செய்ய மாட்டாயா? நிஷ்பிரயோஜனமாக உன்னையே கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட எங்களுக்கு காரியம் செய்ய மாட்டாயா? இல்ல, உன்னை வேண்டி வராதவர்கள், நீ வேணும் என்று வராதவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் காரியம் பண்ணுவியோ? நாங்கள் வந்தா காரியம் பண்ண மாட்டையோ? அமரர்க்கு முன் சென்று என்று அவர்கள் வேண்டாத காலத்திலே அவர்களுக்கு முன்பு சென்று நீ காரியம் பண்ற, அப்படித்தான் காரியம் பண்ணுவியா? நாங்கள் வந்து பிரார்த்தித்தா காரியம் பண்ண மாட்டையா என்று கேட்கிறாள் ஆண்டாள். அமரர்க்கு முன் சென்று முன் என்றால் இடமுன் காலமுன் 2 தெரிவிப்பார்கள். இடமுன் என்றால் ஆபத்து வருகிற இடத்துக்கு முன்றே நின்று அவர்களை ரட்சிப்பது. பெருமான் ராமன் எப்பொழுதும் அப்படிதான் ரட்சிப்பான். சேனையில நின்னார். ஏன்னா பொதுவா ராஜாக்கள்லாம் எங்க இருப்பா, பெரிய யுத்தம்னா எங்க இருப்பா? யுத்தத்துல கடைசியா நிற்பான் ராஜா. முன்னாடி எல்லாம் தன்னுடைய படை என்ன, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, எல்லா படையும் முன்னாடி நிற்கும். அவர்கள் எல்லாம் யுத்தம் பண்ணி அவள் எல்லாரையும் கொண்டால்தான் ராஜா கிட்டேயே வர முடியும். முதல்ல எடுத்த உடனே ராஜாவெல்லாம் கொண்டுட முடியாது, கடைசியா தான் ராஜாவை கொல்ல முடியும். அப்படி ராஜா கடைசியில தான் இருப்பான் எல்லா யுத்தத்திலையும். ஆனால் ராமன் யுத்தம் அப்படின்னு சொன்னா ராமன் எங்க இருப்பான்னா முதல்ல இருப்பான் ராமன். அபியோத பிரகர்த்தா சேனோனய அபிஷாரதா வால்மீகி கொண்டாடுகிறார். ராமன் முதல்ல நின்று இருப்பான், முதல் வரிசையில அவன் தான் நிற்பான். ராமன் யுத்தத்துல சங்கு ஊதினான்னு சொன்னா முதல் பானம் ராமன் இடத்துல இருந்தா இருக்கும். இப்படி முன்பு நின்று ஆபத்து மற்ற பேருக்கெல்லாம் முன்பு நின்று ரட்சிக்க கூடியவன் ராமன். அதே போல் காலமுன்னா ஆபத்து வருகிற காலத்துக்கு முன்பே சென்று ரட்சிப்பான். அவர்கள் யாச்சிக்காத காலத்துல ஆபத்து வருவதற்கு முன்னாடியே போடுவான். இப்படித்தான காலத்துல வந்தார் தசரத மன்னவன். பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணார், தனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று புஷ்டகாமேஷ்டி யாகம் பண்ணார். யாகம் பண்ணக்கூடிய காலத்திலே அந்த யாகத்திலே இருக்கக்கூடிய அவிர்வாகம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வந்தார்கள் எல்லா தேவதைகளும். இங்க வந்தா தேவதைகள்லாம் வந்து வரிசை அணிக்கிறார். ஆச்சரியம், பக்கத்துல சமீபத்துல லங்கை இருக்கு. அயோத்தியில இருந்து இப்ப தூரம் கிடையாது லங்கை. என்ன இல்லா இருந்தா கொஞ்சம் தூரத்துல லங்கை இருக்கு. ராவணன் இங்க வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இடத்துல இருந்து அயோத்திக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வந்து இடத்துல தேவதைகள் எல்லாம் கொண்டுட்டாங்க. தேவதைகள் எல்லாம் தைரியமா கீழே வந்துட்டு இந்த தைரியத்துல வர
ஏன்னா தேவதைகளுக்கு என்ன அப்படின்னா இந்த அவிச விடக்கூடாது. அவிர்பாகம் என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு மரியாதை. தேவதைகளுக்கு இந்த அவிசு வாங்கிக்கிறது இருக்கு, அதை மட்டும் விடவே மாட்டான். அவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்கு இந்த லோகத்துக்கு வருவதுன்றது தேவதைகளுக்கு உகக்கவே உட்காது. லோகத்துக்கு வருவதே பிடிக்காது தேவதைகளுக்கு. இந்த லோகத்தை பார்த்தாலே அவளுக்கு நமக்கு இந்த அசக்கியமான இடம்லாம் இருக்கு, ஸ்லம் அப்படின்லாம் சொல்றாள். இங்க பார்த்தாலும் ஒரே அழுக்கு குப்பை இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா நமக்கு எப்படி இருக்கும், அதை போலதான் இருக்கும் தேவதைகளுக்கு. அவளுக்கு இந்த இடத்துல வரத்துக்கே பிடிக்காது. இங்க பார்த்தாலும் ஒரே அழுக்கா இருக்கும். நம்ம உடம்பை பார்த்தாலே அவளுக்கு இந்த உடம்பை பார்த்தாலே பிடிக்காது, இந்த வாசனையே பிடிக்காது. தேவதைகள் வந்தாலே என்ன பண்ணுவான்னா பூமியில காலை வைக்க மாட்டான், ஒரு 3 அடி மேலதான் நிற்பான். இப்படி உயரத்துல நின்றுட்டு அப்படி மூக்கையெல்லாம் அப்படி மூடிட்டு அந்த பக்கம் அப்படி தலையெல்லாம் திருப்பிட்டு அவிர்பாகம் வாங்கிக்கிறதுன்னா அக்னி அவன் தான் அவிசை எடுத்து கொடுக்கணும். அக்னி தான் கடைசி தேவதை தேவதைகளுக்குள்ள. அதனால அவன் தான் என்ன பண்ணணும்னா யாகத்துல யாரெல்லாம் அவிசை இடுகிறார்களோ அந்த அவிசையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்க வேண்டும் தேவதைகளுக்கு. அவன் அக்னியானவன் என்ன பண்ணுவான்னா எடுத்து அவிசை எடுத்து கொடுப்பான். இவர் தேவதைகள் அப்படி மூக்க மூடிப்பான். இவர்களுக்கு இந்த லோகத்தினுடைய கந்தமாக மூக்க மூடிட்டு அப்படி தலையும் திருப்பிட்டுருவான், பார்க்கவும் பிடிக்காது. தலையை திருப்பிட்டு கையை மட்டும் நீட்டுவான். கையை மட்டும் நீட்டினா அக்னியானவன் அப்படி கொண்டு வந்து அவிசை கொடுப்பான். இப்படி இருந்தால் அவிசை மட்டும் விடமாட்டான். பிற்பாக நம்முடைய மரியாதை அதை எப்படி விடலாம், அதை கஷ்டப்பட்டு வந்து வாங்கிட்டு போவான். அப்படி மத்த நாள் வாங்கிட்டா கூட பரவாயில்லன்னா இப்போ ராவணன் சமீபத்துல இருக்கிறான், லங்கையில வந்து கொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும். இப்படிப்பட்ட ராவணன் வருவானுன்ற பயமே இல்லை. இவர்களுக்கு அவிசு போடக்கூடாது, அதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து நின்றுட்டு பார்த்தான் எம்பெருமான். இப்படி வந்து நிற்கிறாளே, இவளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, திடீர்னு ராவணன் வந்து இவர்களை எதேனும் நிச்சயித்து விடக்கூடாது நினைத்தான் ராமன். அதனாலே அந்த கூட்டத்துக்குள்ளே ராமன் புகுது, தேவதைகளுக்குள்ளே எம்பெருமான். அப்போ ராமனா பிறக்கல, ஸ்ரீமன் நாராயணன் அவன் வந்து சேர்ந்தார். சங்க சக்கரத்தோட அவன் வந்தான். எதுக்காக வந்தான், அவனுக்கும் அவிஸ்பாகம் உண்டு. விஷ்ணு எம்பெருமான் தேவதைகளுக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறான், தேவதைகளுக்குள்ளே ஒருத்தனா இருக்கான். அந்த தன்னுடைய அவிசை பெற்றுக் கொள்வதற்காக எம்பெருமான் வந்தானா என்றால் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதுக்காக வரல எம்பெருமான், இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக வந்தான். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு பயாதோ மகாத்யுதி சங்கச்சக்கரகதாபானே பீதமாசா ஜகத்பதி. ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு, விஷ்ணுவான எம்பெருமான் அவர்களுக்கு நடுவிலே வந்து நின்றான். பயாதோ மகாத்யுதி, ஒரு கையில தூக்கிட்டு வந்தா. சங்க சக்கர கதாபானே, சங்கம் என்ன சக்கரம் என்ன கதை என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். பீதவாசா ஜகத்பதி என்ற பீதகவாடை உடுத்தி கொண்டு சங்க சக்கர கதையோட வந்தான். இதுதான் நம்முடைய பூர்வர்கள் காட்டினார்கள். சங்க சக்கர கதையோட வந்ததுனால என்ன காட்டப்பட்டது தெரியுமா, எம்பெருமான் இந்த அவிசை பெற்றுக் கொள்வதற்காக வரவில்லை. தேவதைகள் எல்லோரும் போஜன பரிகரத்தோடே வந்தார்கள், இவன் ரட்சண பரிகரத்தோடே வந்தான். தேவதைகள் எல்லாம் போஜன பரிகரம், போஜனத்துக்கு வேண்டியது இலை என்ன தீர்த்தம் என்ன எல்லாம் போஜனத்துக்கு பரிகரம். போஜனம் சாப்பிடுறதுன்னா இலை வேணும், தீர்த்த சொம்பு வேணும், தீர்த்தம் வேணும், இதெல்லாம் எடுத்துன்னு வந்தா தேவதைகள். எம்பெருமான் மட்டும் என்ன பண்ணான்னா சங்க சக்கரத்தோட வந்தான். ஏன், இவர்களுக்கு ஆபத்து ஏதாவது வந்துட போது, ஆபத்து வருகிற காலத்துக்கு முன்னே நாம் இவர்களை ரட்சிச்சுட்டோம், ஆபத்து வராமல் தடுத்துட்டோம் என்று சங்க சக்கரங்களை எடுத்து கொண்டு வந்தான். ஆச்சரியமா காட்டுகிறார். காலத்திலே தென்னாலிராமன் இருந்தான். தென்னாலிராமன் இருக்கும்போது அவன் ஊரிலே, தென்னாலிராமன் இருந்த ஊரிலே விஜயநகரத்துல ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்துல நித்தியம் சாப்பாடு போடணும். ஒரு தார்மீகர் நித்தியம் இந்த சத்திரத்திலே எல்லோருக்கும் ஊர்ல அத்தனை பேருக்கும் அதிகாராதனம் நடக்கணும். யாரெல்லாம் வந்து சாப்பிட்றாளோ அவள்லாம் வயிறார சாப்பிடணும். ஒரு தார்மீகர் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் வெளியூர்ல இருந்தார். அதனால அந்த சத்திரத்தை ஒருத்தன்கிட்ட ஒப்படைச்சு நீ நித்தியம் சாப்பாடுலாம் போடணும்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்தார். பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டோம். அவர் கிளம்பி வெளியூருக்கு போயிட்டார். அதுக்கு வேண்டிய நிதி அதையெல்லாம் ஒதுக்கிட்டு பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டு வச்சுட்டு அவர் கிளம்பி வெளியூருக்கு போனா இவன் பார்த்தான். அவரோ போயிட்டார். நாம எதுக்குடா சாப்பாடு போட்டு வீணா இந்த பணத்தை எல்லாம் செலவழிக்கணும், நாமே நன்னா சாப்பிடுவோம், நம்ம குடும்பமே நன்னா பெருசா இருக்கு, நித்திய குடும்பத்தோட நன்னா சாப்பிட்டு சத்திரத்துல இருக்கலாம் அப்படின்னு நித்திய சத்திரத்துல இருந்தான். ஆனால் யாருக்கும் சாப்பாடு போடலன்னு சொல்லக்கூடாது, ராஜா தண்டிப்பான். சாப்பாடு போடலன்னு தெரிஞ்சா அந்த தார்மிகர் வேற வந்து தண்டிப்பார். அதனால அவன் ஒரு காரியம் பண்ணான். நித்தியம் ஒண்ணு பண்ணலாம். சரியா 12 மணிக்கு அப்படி கதவை திறப்பான். கதவை திறந்து கலிக ரெடி, யாராவது சாப்பிட வரவா, வரலாம் 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 அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு உடனே கதவை அடைச்சுடுவான். கதவை அடைச்சுட்டு அதுக்குள்ள யாராலையும் வர முடியாதுல்ல. அவன் சத்தம் கேட்டு வரத்துக்குள்ளயுமே கதவை சாத்திடும். கேட்டா நான் கூட்டம்பா, கூட்ட நேரத்துல யாரும் வரல, நான் என்ன பண்றது, யாராவது வந்திருந்தா சாப்பாடு போட்டிருப்பேன், பார்த்தேன் யாரும் வரல, அதனால கதவை சாத்திட்டு உள்ள போய் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிவிடலாம். அப்படின்னு அப்படி கதவை சாப்பிடுவான். ஒருத்தராலும் எங்க சாப்பிடவே முடியாது. அடுத்தாலும் இந்த எல்லாரும் தென்னாலிராமன் கிட்ட சொன்னா
போல ஒரு சத்திரம் இருக்கு தெரியுமா, சாப்பாடு போடுறவன் தான் பேரு, ஒருத்தரால சாப்பிட முடியாதாங்க அப்படின்னா. தெனாலிராமன் பார்த்தான், அப்படியா, சரி ஒரு நாள் நான் அதுல சாப்பிட்டு விடுறேன், இந்த சத்திரத்துல நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னா. பார்த்தாவா, டேய் நீ சாப்பிட முடியாதுடா, ஒருத்தவங்க சாப்பாடு போட மாட்டான்டா, அவன் கதவை அடைச்சுடுவான்டா அப்படின்னு சொன்னான். பாருங்கடா இன்னைக்கு சாப்பிடறேனா இல்லையா பாருங்க அப்படின்னா. தெனாலிராமன் நேரா போனான், சத்திரத்து வாசல் அப்படி ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தான். இன்னும் 12 மணி ஆசை, அப்படி கதவை திறந்தான். சாப்பாடு ரெடி, யாராவது சாப்பிட வரமா, வரலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவை மூடணும்னு போனான். போகும்போதே இதோ வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்துட்டான். அங்கேயே ஒளிஞ்சுட்டு இருந்தான். சொல்லி மூடுறதுக்குள்ள உள்ள பூந்து பார்த்தான் அந்த சத்திரக்காரன். என்னடா அது, எவன்டா இவன், தெனாலிராமன் இங்க இருந்துடா வந்தா, சாப்பாடு வேற இவனுக்கு வேற, யாரா சாப்பாடெல்லாம் போடுறது. பார்த்தா உள்ள எப்படியும் நுழைஞ்சு வந்துட்டான் தெனாலிராமன். அதான் வந்த உடனே கதை அடைச்சு விட்டான் அந்த சத்திரத்துக்காரனும். கூட்டான் தெனாலிராமனை பார்த்து சொன்னான், தெனாலிராமனே நான் சொன்னது கரெக்டு தான், சாப்பாடெல்லாம் ரெடியா தான் இருக்கு, சாப்பாடெல்லாம் போடுறதுக்கு சித்தமா இருக்கு. ஆனா என்ன பண்றதுப்பா, வாழை இலையே இல்ல. சத்திரத்துல சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் எல்லாம் நிதியெல்லாம் கொடுத்துருக்கா, சாப்பாடெல்லாம் சித்தப்படுத்தி வச்சுட்டேன், ஆனா இலை இல்ல, எப்படி பரிமாறுறது? நான் மண் சோறா தரையில உட்காந்து சாப்பிடுவேன், இலை இல்ல, ஆனா ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு போடணும்னு ஆசைதான், இலை இல்ல, என்ன பண்றது அப்படின்னா. இன்னும் உடனே இவன் தெனாலிராமன் இதோ கொண்டு வந்துட்டேனே அப்படின்னு பையிலேருந்து ஒரு இலையை உருவி இலையை போட்டு உட்கார்ந்தான். பார்த்தான் இவன், அட பாவி, எல்லாத்தையும் யோசிச்சுன்னு தான் வந்திருக்கானா, இலையோட வந்திருக்கான், என்னடா பண்றது. அவன் வந்தான், இங்க பாரு தெனாலிராமனே, இலை கூட நீ வச்சுட்டு இருக்க, ஆனால் சாப்பிடறதுக்கு தீர்த்தமே இல்ல சத்திரத்துல. தீர்த்தம் இல்லாமல் நீ சாப்பிடும் போது திடீர்னு நடுவுல புற ஏறி நீ செத்து போட்டனா அப்புறம் யார் பொறுப்பு? ஆனா தீர்த்தம் வேண்டாமா, சாப்பிடும்போது திடீர்னு விக்கல் வந்தாலோ புற ஏறினாலோ அதுக்கு நடுவுல தீர்த்தம் சாப்பிடணும், அதனால தீர்த்தம் இல்ல சத்திரத்துல, என்ன பண்றது, சாப்பாடு போடணும்னு ஆசைதான், தீர்த்தம் இல்ல, அதனால நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னான் சத்திரத்துக்காரன். உடனே தெனாலிராமன் இதோ அதையும் கொண்டு வந்துட்டேனே இன்னும் பையிலேருந்து ஒரு தீர்த்த சொம்பு எடுத்தான். தீர்த்த சொம்பு, அதில் தீர்த்தம் இருக்கு, தீர்த்த சொம்போட உட்கார்ந்து, எல்லாம் இருக்கு, தீர்த்தமும் இருக்கு இலையும் இருக்கு, சாப்பாடை போடும் அப்படின்னு நான் தெனாலிராமன். இதுக்கப்புறம் என்ன பண்றது, சந்திரகாரனால வேற ஒண்ணும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். கடைசியில வேறு வழி இல்லாமல் போட்டான், பண்ணி வச்சு தன் குடும்பத்துக்கு பண்ணி வச்ச சாப்பாடை போட்டான். சரி அவன் வெளில வந்து தெனாலிராமன் சாப்பிட்டேன்னு சொன்ன உடனே இருக்கிறவள்லாம் ஆச்சரியப்பட்டாள், எப்படா சாப்பிட்டேன் ஆச்சரியப்பட்டான்னு. வேடிக்கையா ஒரு சரித்திரம் தெரிவிப்பதுண்டு. தெனாலிராமன் போனானே அதுதான் போஜன பரிகரத்தோட போறது. போஜன பரிகரம் என்ன, இலை என்ன தீர்த்தம் என்ன, அதையெல்லாம் எடுத்துட்டு போனான் தெனாலிராமன். அதை போல வந்தா தேவதைகள், போஜனத்துக்கு வேண்டியது இலை என்ன தீர்த்தம் என்ன அதெல்லாம் எடுத்துட்டு வந்தான். இவன் ரக்ஷண பரிகரத்தோட வந்தான், ரட்சிப்பதற்கு தேவையான சங்க சக்கரம் என்ன கதை என்ன இதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்தான். அவர்களுக்கு ஆபத்து வருகிற காலத்துக்கு முன்பு வந்து நின்றான், வந்து ரட்சித்தான், இடமுன் வந்து ரட்சித்தான். அப்படி நீதான் சென்று ரட்சிப்பையா, முன் சென்று, முன்பு நீ சென்றுதான் ரட்சிப்பையா, நாங்கள் வந்து பிரார்த்தித்தால் காரியம் செய்ய மாட்டாயான்னு கேட்கிறாள் ஆண்டாள். 33 அமரர்க்கு முச்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, அவர்களுடைய கப்பத்தை எல்லாம் போக்குகிறாய். கப்பம்னா என்ன, கம்பம் என்கிற சம்ஸ்கிருத பதம், அதுதான் கப்பம்னு கிடைக்கிறது. கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம். அவர்களுடைய நடுக்கத்தை எல்லாம் நீ போக்குகிறாய். காலத்துல நடுங்கிட்டு இருந்தான் தேவதைகள்னு சொன்னா, ராவணனிடத்துல சாதாரண இல்லை, மிகுந்த பயம். அப்படி நடுங்கினார்கள். ராவணன் ஆக்கிட்டு இருந்தான், சூரியனுக்கு ஆக்கிட்டு இருந்தான். என்னுடைய லங்கையிலே சூரியன் ஒளி வீசுறதுன்னா நெல் வளர்றதுக்கு எவ்வளவு உஷ்ணம் இருக்கணுமோ அவ்வளவு உஷ்ணத்துக்கு தான் சூரியனுடைய கிரணங்கள் இருக்கு. ஒரேடியா வெயில் அடிக்கிறது, ஒரே பயிரெல்லாம் காஞ்சு போடுது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சூரியனுடைய ஒளின்றது நெல் விளையணும்னா எவ்வளவு வரணுமோ அவ்வளவு ஒளிதான் வரும். அதே போல சந்திரனுக்கு கட்டளை இருந்திருந்தா எப்பொழுதுமே நீ பூர்ணமா தான் இருக்கணும். கலை இறங்கித்து கூடித்து அப்படின்றதே கிடையாது. லங்கையில என்னைக்கும் பௌர்ணமி தான், அமாவாசை தர்ப்பணம் பண்ற வேலையே கிடையாது. ஏன்னா சந்திரன் குறைஞ்சான்றதே கிடையாது, இப்ப பார்த்தாலும் சந்திரன் பூர்ணமாவே இருப்பான், பௌர்ணமி மட்டும்தான் இருக்கும். இப்படி கட்டளையிட்டு இருந்தா, அதே போல வாயுக்கு கட்டளையிட்டு இருந்தா, நீ ராவணன் நடந்து போனான்னா காத்து ரொம்ப வேகமா வீசக்கூடாது. அந்த வனத்துல நடந்து போனான்னா மெதுவா தான் வீசணும். காத்து ரொம்ப வேகமா வீசி புஷ்பங்கள்லாம் இவன் மேல போட்டு விடுத்துனா கோவம் வந்துடும் ராவணனுக்கு, போல மெதுவா வீசணும். கடல் கரையில அப்படி போனான்னா சமுத்திரங்கள் எல்லாம் அலையறியாமல் அப்படி இருக்க வேண்டும். போற வரைக்கும் சமுத்திர அலைகள்லாம் அப்படி அலையறிந்த சப்தத்தை எழுப்பக்கூடாது, நான் அமைதியா இருக்கணும். அதே போல ராவணன் அவனுடைய தளி அறை சமையலறையில அக்னி இருக்கானே அவன் தான் சீஃப் குக், அவன் தான் சமையல் பாச்சகன், அவன் தான் தளிய பண்றவன், அக்னியே தான் தளிய பண்ணும். ஆச்சரியம், நம்ம கிரகத்துல கூட இப்படி இருந்தா சௌகரியமா இருக்கும். அக்னியே கேஸ் அடுப்பை மூட்டினா போறோம், அக்னியே எழுந்து தளியெல்லாம் பண்ணிடும், என்ன எவ்வளவு ரெண்டா இருக்கும். அதை போல இருந்தது ராவனுடைய மாளிகை.
அக்னி அவன் தான் தலிய பண்ணணும். இப்படி தேவதைகளுக்கெல்லாம் கட்டளையிட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, ராவணன் அவன் நித்தியம் வேட்டையாட போவான். வேட்டையாட சென்று எல்லாரையும் அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுவான். வேட்டையாடிட்டு ராத்திரி வேளையில இப்படி திரும்பி வருவான். திரும்பி வந்தால் ராவணன் அவனுக்கு பெரிய குளியலறை, பெரிய பாத்ரூம் இருந்தது. குளியலறையே எப்படி இருந்ததுன்னா 1000 கால் மண்டபம், 1000 தூண்கள். நமக்கெல்லாம் என்னன்னா ஒரு தூண் அளவுதான் இருக்கு குளியலறை. போல கிடையாது, ராவணனுக்கு பெரிய 1000 கால் மண்டபத்தை போல குளியலை. அதுல போவன். அதுல அழகழகான சிற்பங்கள், ஒரு தூண்லை நன்னா அழகான சிற்பங்கள் இருக்கும். இந்த சிற்பத்திலே நல்ல பெண்களை வடித்திருப்பான். அழகான பெண்கள், அவர்கள் கையிலே பெரிய குடத்தை வச்சு நிற்பான். அந்த குடம் இருக்கு, இந்த குடம் சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்ற ஒரு கல்லாலே ஆனது. சந்திரகாந்த கல்லினுடைய பிரபாவம் என்னன்னா, சந்திரனுடைய கிரணங்கள் அது பூர்ணமா பட்டது என்று சொன்னால் அந்த கல்லானது உருகும். உருகி அதிலிருந்து குளிர்ந்த தீர்த்தம் வரும். கல்லிலிருந்தே அப்படி தீர்த்தம் வரும், குளிர்ந்த தீர்த்தம். அப்படிப்பட்ட கற்களாலே ஆன பானை, அதை வச்சுட்டு இருக்கிற பொம்மை, அதாலே ஆன தூண்கள். அந்த தூண்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். ராவணன் நித்தியம் வேட்டையாடி திரும்பி வருவன். திரும்பி வந்து எந்த தூண் அப்படின்னு அப்படி தேர்ந்தெடுப்பேன். நித்தியம் ஒரு நாள் ஒரு தூணை தேர்ந்தெடுப்பேன். தேர்ந்தெடுத்து அந்த தூண் அடியில போய் அப்படி நிற்பன். நின்னான்னா நின்றுட்டு அப்படி தலையை தூக்குவன். தலையை தூக்கினால் அதற்குள்ள சந்திரன் ஆகாசத்துல எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் உடனே லங்கைக்கு மேல வந்து நேரா லங்கையில இவன் தலை மேல வந்து அந்த கல்லின் மேலே பூர்ண கிரணங்கள் அது படும்படியா பண்ணணும். பண்ணினவாறே அதுல நன்னா ஆனந்தமா குளிப்பன் ராவணன். நான் குளித்தெல்லாம் முடிச்ச அப்புறம் அப்படி அப்படி தலையை தூக்கி பார்ப்பேன். பார்த்தவாறே சந்திரன் அப்படி கையை கூப்பிட்டு, பாடா இன்னைக்கு பழைச்சோண்டா, என்னைக்கு கொல்லுவானோ தெரியாது, இன்னைக்கு பழைச்சோம் இன்னும் கையை கூப்பிட்டு எங்க விட்டானோ அவ்வளவு தூரம் ஓடியே போவன் சந்திரன் என்று. அப்படி தேவதைகள் எல்லோரும் நடுங்கி கொண்டிருந்தார்கள். ராவணன் விஷயத்தில எல்லா தேவதைகளும் பயச்சரத்திலே இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கப்பம், அந்த கம்பத்தை எல்லாம் நடுக்கத்தையெல்லாம் தவிர்த்தான். கப்பம் தவிர்க்கும் கலியே, இப்படிப்பட்ட நடுக்கத்தையெல்லாம் போக்கும்படியான சாமர்த்தியம், என்ன மிடுக்கு கலி, என்ன மிடுக்கோடே கூடியிருந்தால் தேவதைகளுக்கெல்லாம் பயம் போயிட்டு. தேவதைகளுக்கு பயம் போயிட்டு என்ன, தேவதைகளுடைய அடியார்கள் அவர்களுக்கே பயம் போயிட்டு இருக்கு. அண்டாள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மாதலி தேர் முன்பு கொள்ளாமாய நிராவணன் மேல் சரமாரி தாய்தலையத்தத்து வீழா தொடுத்ததலவன் வரவெங்கும் காணேன் தெரிவிக்கிறாள். மாதலி தேர் முன்பு கொள்ளா, மாதலி என்று இந்திரனுடைய தேரோட்டி, அவனுக்கு மாதலின்னு பேர். அந்த மாதலியானவன் தேர் முன்பு கொள்ளா, தேருக்கு முன்பே அமர்ந்து தேரை ஓட்டும்படியாக மாயன் ராமன் அவன் ராவணனை கொன்றான்னு தெரிவித்தான். இந்திரன் அவன் தேரை கொடுத்தான். அந்த தேர்ல ஏறிட்டு ராமன் போய் யுத்தம் பண்ணான். யுத்தம் பண்ணான்னு சொல்லும் போது மாதலி அவன் தேர் முன்னாடி உட்கார்ந்து தேரை ஓட்டினான். இது சொல்றாளே, தேரோட்டின்றவன் முன்னாடி உட்கார்ந்தானே ஓட்டுவான், பின்னாடி உட்கார்ந்தெல்லாம் ஓட்டுவானா? தேரோட்டின்றவன் முன்னாடிதான் உட்கார்ந்து, பின்னாடி என்ன உட்கார்ந்து தள்ளிட்டா போறான் தேரை, முன்னாடி உட்கார்ந்தானே ஓட்டணும். இருக்கும்போது என்னமோ விசேஷமா தேர் முன்பு உட்கார்ந்து ஓட்டினான் சொல்றாளே. ஏன் சொல்றான்? என்ன இவ்வளவு நாள் அவன் முன்னாடி உட்கார்ந்ததே கிடையாது மாதலி. ஏன்? இந்திரன் அவனும் ராவணனோட பல தடவை யுத்தத்துக்கு வருவான். யுத்தத்துக்கு வந்தான்னா வரும்போதே ராவணன் நன்னா அடிக்க ஆரம்பிச்சுடுவான். அடிக்க அடியில இந்திரனானவன், டேய் திருப்படா திருப்படா தேரை திருப்படா, முடியலடா அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே அப்படி போகும்போதே ராவணனை எதிர்த்து அவன் முன்பு தேர்ல உட்கார்ந்ததே கிடையாது. இந்திரன் அவன் போன உடனே தேரை திருப்பிடும். தேரை திருப்பி ரிவர்ஸ்ல தான் ஓடும் தேர், பின்னாடிதான் ஓட்டின்னு போவான் மாதலி. அதனால ராவணனுக்கு முன்பு உட்கார்ந்து தேர் ஓட்டினான்றதே கிடையாது. இன்று மட்டும்தான் அப்படி முன்னாடி உட்கார்ந்தான். எப்பொழுது ராமன் தேரில ஏறினானோ அப்பொழுதுதான் மாதலி முன்பு அமர்ந்து ராவணனுக்கு எதிரே அமர்ந்து தேரை ஓட்டினான். அப்படி தேரை ஓட்டும்படியா யுத்தம் பண்ணான். இதனால சொல்லப்பட்டது என்ன, அவர்களுடைய நடுக்கமெல்லாம் போயிற்று. இந்திரன் என்ன, தேவதைகள் என்ன, அவர்களுடைய அடியார்கள் என்ன, அவர்கள் நடுக்கமெல்லாம் போகும்படியான கலியாக இருந்தான். மிடுக்கை உடையவனாக இருந்தான், சாமர்த்தியத்தை உடையவனாக இருந்தான். கலியே துயிலழாய், அப்படிப்பட்ட நீ எழுந்திருக்க வேண்டும் தெரிவிக்கிறாள். செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய். அதற்கு மேலே உனக்கு நல்ல ஆர்ஜவ குணம் இருக்கிறது. ஆர்ஜவ குணத்தோட, ஆர்ஜவம்னா என்ன, நேர்மை. யார் வந்து ஹானஸ்ட், ஹைலி ஹானஸ்ட் தெரிவிக்கிறார்களே, யார் வந்து எதை கேட்டாலும் உண்மையை சொல்லக்கூடிய நேர்மையோட கூடியிருப்பவன் நீ. செப்பம் அதோட கூடியிருக்கிறாய். காலத்துல வந்தாள் சூர்பனக வந்தாள். நாராயண யாருன்னு பார்ப்பது கிடையாது, எல்லா இடத்துலயும் நேர்மையோட இருக்கு. சூர்பனக வந்தா வந்து ராமனே நீ யார் அப்படின்னு கேட்ட.
கேட்ட உடனே அவளுக்கு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் ராமன். அப்பா இருந்தார், 60,000 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தார், 3 மனைவிகள் இருந்தா, அவர்கள் பிற்பாடு பிள்ளை இல்லாதபடியாலே புத்திரகாமேட்டி யாகம் பண்ணா, அதுல நான் வந்து பிறந்தேன், பிற்பாடு சீதையை கல்யாணம் பண்ணிட்டேன், காட்டுக்கு அனுப்பினார், ஏன் காட்டுக்கு அனுப்பினார், எல்லா சரித்திரம் வருஷா காட்டுக்கு வந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றான், ஒண்ணு விடாமல் சொல்றான் ராமன். வந்தவள் யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தி வந்து நீ யாருன்னு கேட்கற, அவள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும், இது எல்லாத்தையும் சொல்றான் ராமன். சொன்னபடியாலே செப்பமுடையாய் திரளுடையாய், இப்படி ஆர்ஜவத்தோட இருக்கிறபடியாலே ஏதாவது ஆபத்து வரும், ஆபத்து வந்தால் அதை போக்கிக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. ராமன் ஆர்ஜவத்தோட இருக்கான், அதை போல நாம் ஆர்ஜவத்தோட இருக்க வேண்டும் அப்படின்னு ட்ரெயின்ல ஒருத்தர் ஏறார், ஏறிட்டு இன்னொருத்தர் ரயில்ல எதிர் சீட்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து நீர் யார் அப்படின்னு கேட்கற. கேட்ட உடனே ராமன் ஆர்ஜவத்தோட இருந்தான், நாமும் ரொம்ப ஆர்ஜவத்தோட இருக்கணும். நான் தானே சொல்றேன், நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், இந்த வீட்டுலதான் இருக்கேன், இதான் எங்க வீட்டு நம்பர் 108 வீட்டு நம்பர்ல இருக்கேன், வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்கு, இந்த போல வீட்டுல இந்த இடத்துல இந்த அறைகள் எல்லாம் இருக்கிறது, வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கா, இந்த ரூம்ல லாக்கர் இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோ. எல்லாத்தையும் சொன்னார்னா சொல்லிட்டு இவர் ஏதோ ஊருக்கு போயிட்டு இருக்காரு, ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்கும், வீட்டுல ஒண்ணும் இருக்காது, அவன் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பான், அந்த திருடன் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பான். இப்படி ஆர்ஜவமா இருக்கிறபடியாலே ஏதேனும் ஆபத்து வந்தது, நேர்மையா இருக்கிறபடியால ஏதாவது ஆபத்து வந்தா இவரால போக்கிக்க முடியாது. ட்ரெயின்ல ஒருத்தர் சொல்லிட்டு போறோமே, நம்மாலே நமக்கு ஆபத்து வந்தால் போக்கிக்க முடியுமான்னா போக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எம்பெருமானுக்கு தான் ஆர்ஜவமா இருக்கிறபடியாலே ஏதேனும் ஆபத்து வந்தால் அதை போக்கிக் கொள்ளும் சாமர்த்தியமும் இருக்கு. ஆபத்து வந்ததே, சூர்பனகை என்ன பண்ணா, எல்லாத்தையும் கேட்ட விற்பாடு ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலே சீதையை கொல்ல வேண்டும், சீதையின் மேலே பாய்ந்தாள். பாய்ந்த போது அவளை நீக்கக்கூடிய திரள் இருந்தது, மூக்கையும் காதையும் மறு என்று லக்ஷ்மணனை கொண்டு அறுக்கும்படியான சாமர்த்தியம் இருந்தது, திரள் இருந்தது, திரளுடைய என்று கொண்டாடுகிறார்கள் பூர்வர்கள். அப்படிப்பட்ட திரளோடே கூடியிருந்தார். சூர்பனை மூக்கையும் காதையும் அறுத்துட்டான், வேலை அறுக்காமல் இருந்திருந்தான்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ராமனுக்கு 2 கல்யாணம், சூர்பனை அவளோட ஒரு கல்யாணம் ஆயிரும். முதல்ல சீதா விவாகம், பிற்பாடு சூர்பனையோட விவாகம். ஒருவேளை சீர்பனை அவள் சீதையை விழுங்காமல் ராமனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தான்னா சூர்பனையோட ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிருந்ததுன்னா 2 கல்யாணம். ராமாயணம் சொல்ல வர உபன்யாசம் இருக்குல்லாம் 2 புடவை, சீதா கல்யாணத்துக்கு ஒரு புடவை வேஷ்டி, பிற்பாடு சூர்பனகை கல்யாணத்துக்கு ஒரு புடவை வேஷ்டி, 2 புடவை வேஷ்டி கிடைக்கும். அது இல்லாமல் போயிட்டு எடுக்கையா தெரிவிப்பது உண்டு. அப்படி சூர்பனகையை அவளாலே வந்த ஆபத்தை போக்கிக் கொள்ளும்படியான திரள் இருந்தது. செப்பமுடையாய் திரளுடையாய், செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், இப்படிப்பட்ட திரள் இருக்கிறபடியாலே செத்தார் என்று சத்ருக்களுக்கெல்லாம் வெப்பத்தை கொடுக்கிறான் பெருமான். அடியார்களுடைய சத்ருக்கள் ரிஷிகளுக்கு இம்சையை செய்து போன்ற ராட்சசர்கள், இப்படிப்பட்ட ராட்சசர்களுக்கு வெப்பத்தை கொடுத்தான். பயஜ்வரம் என்ன, பயஜ்வரத்தில இருந்தார்கள், நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்களுக்கு நடுக்கத்தை கொடுத்த விமலா, அப்படி நடுக்கத்தை கொடுத்து அவர்களை கொன்றபடியாலே பரிசுத்தனாக இருந்தான், விமலனாக இருந்தான். அதனால இவனுக்கு ஏதேனும் குறை உண்டோ? ராவணன் அவனுக்கு நடுக்கத்தை கொடுத்தான், நடுக்கத்தை கொடுத்து அவனை கொண்டுட்டான். சொன்னபடியால் அவனுக்கு எப்படி நடுக்கத்தை கொடுத்தான், எப்படி ராவணன் நடுங்கினான் என்பதையெல்லாம் மேலே ஒரு நாள் இந்த ஓட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். இப்படி அவன் நடுங்கும்படியாக செய்தானே, அதனாலே இவனுக்கு ஏதேனும் குறை உண்டானா? பரிசுத்தன் விமலா, பரிசுத்தனா இருக்கக்கூடியவன். சில பேர்லாம் தெரிவிக்கிறார்கள், கீழே ஒரு நாள் தெரிவித்தேன், சில பேர்லாம் தெரிவிக்கிறார் ராவணன் அவன் பிராமணனாக இருக்கக்கூடியவன், அவனை கொன்றபடியாலே ராமனுக்கு தோஷம் வந்தது, பிரம்மஹத்தி தோஷம் வந்தது, அதை ராமேஸ்வரத்துக்கு போனார், அவ்விடத்திலே இந்த தோஷத்தை கழித்தான் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஒரு காலத்திலேயும் சேராத சரித்திரம் ராமாயணத்துல, ஒரு காலத்திலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இந்த சரித்திரம் சேராது மூலத்துக்கு. ஏன் என்றால் ராவணன் அவன் பிராமணனே கிடையாது. எப்பொழுது ரிஷிகளை எல்லாம் இம்சித்தானோ, ரிஷிகளை கொன்றானோ, தேவஸ்திரீகளை எல்லாம் கவர்ந்தானோ, பிராமண குலத்துக்கு சேர காரியங்கள் செய்தாமல் எல்லா தகாத காரியங்களையும் செய்தானோ, அப்பொழுதே பிராமணியம் பூர்த்தி. பிராமணனே கிடையாது, ராட்சசனாயிட்டா. அப்படிப்பட்ட ராட்சசனை கொன்றபடியாலே எம்பெருமானுக்கு தோஷம் என்பது ஒரு காலத்திலையும் கிடையாது. தோஷம் மற்றவனாக இருக்கக்கூடியவன், பரிசுத்தனாக இருக்கக்கூடியவன், விமலனாக இருக்கக்கூடியவன். அதை காட்டுகிறாள் ஆண்டாள். செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்று எதிரிகளை எல்லாம் கொள்கிறான் பெருமான். கொள்கிறபடியாலே இவனுக்கு ஒரு தோஷம் என்பதே கிடையாது. செய்குந்தா
வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்ன நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே என்று எம்பெருமான் செய்குந்தா வரும் தீமை என்று வரக்கூடிய தீமைகளை எல்லாம் அடியார்க்கு தீர்த்து, அடியார்கள் பெருமானுடைய ஆசிரிதர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் போகிறார், அவர்களை ரட்சிக்கிறான். அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா, சத்ருக்களா இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் என்ன ராட்சர்கள் என்ன இவாளுக்கு தீமைகள் பண்றான். இதனால எம்பெருமானுக்கு ஏதாவது தோஷமா? நம்ம எம்பெருமான் சர்வசாமானியன், எப்படி இப்படி செய்யலாம்? பெருமான் தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வதம். எம்பெருமான் தேவதைகளுக்கும் சமமா இருக்கா, அசுராளுக்கும் சமமா இருக்கா, ராட்சசாளுக்கும் சமமா இருக்கா, எல்லாருக்கும் பிதா வந்தானே, லோக பிதா வந்தானே. அப்போ ஒரு குழந்தையினிடத்திலே நல்லபடியா இருந்தது, இன்னொரு குழந்தை தண்டிக்கிறார், எம்பெருமானுக்கு தோஷம் இல்லையா? அடியார்கள் அவளுக்கு மட்டும் பக்ஷபாத்தியா இருக்கா, அவளுக்கு எல்லாம் காரியம் எல்லாம் பண்றா. இதே எதிரி ராவணன் தான் அவனை கொண்டுறான், இதனாலே எம்பெருமானுக்கு தோஷம் உண்டா என்றால் ஒரு காலத்திலேயும் கிடையாது. ஏன் இவன் ஏன் அவர்களை கொள்கிறான்னா, அடியார்களை இம்சிக்கிறான் என்கிறபடியாலே கொள்கிறான். தனக்கு ஒரு ஆபத்து என்கிறபடியாலே எம்பெருமான் ஒரு காலத்திலேயும் யாரையும் தண்டிப்பதே கிடையாது. 2 குழந்தைகள் இருக்கு, ஒரு குழந்தை ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கு, இன்னொரு குழந்தை அது தீம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, தன்னை எவ்வளவோ வகையில இம்சிக்கிறது என்றாலும் தகப்பனார் பொறுத்துன்னு இருப்பார். ஆனால் இந்த நல்ல குழந்தை இருக்கானே அவனை போய் இம்சிக்கிறதுன்னு வச்சுக்கோ, நல்ல குழந்தை ஒரே இம்சிக்கிறது, அவனை இருக்க விடாமல் செய்கிறது தான். அப்பொழுதுதான் தகப்பனார் தண்டிக்கிறார். இந்த குழந்தை இருக்கிய நல்லவன் அவனாவது நன்னா இருப்பான், சௌக்கியமா இருப்பான், அவனை இம்சிக்கிறாய் என்று தண்டிக்கிறார் தகப்பனார். அதே போலத்தான் பெருமான், பெருமான் அடியார்களை ரட்சிக்கிறார். அசுர ராட்சசர்களை கொல்வது எதற்காக என்றால் இந்த அடியார்களை இம்சிக்கிறபடியாலே அவர்களை கொல்லுகிறார். அதனாலே எம்பெருமானுக்கு எந்த தோஷமும் கிடையாது, விமலனாக இருக்கிறான், பரிசுத்தனாக இருக்கிறான் என்று அண்டாள் கட்டி கொடுக்கிறாள். விமலா துயிலாய், எழுந்திருக்க வேண்டும். அந்த தேவதைகளுக்கு எப்படி காரியம் செய்து எதிரிகளை போக்கினாயோ அதை போல எங்களுக்கு எதிரிகளை எல்லாம் போக வேண்டாம், சேவை சாதித்தா போரும். துயிலாய், நீ துயிலெழுந்தால் போரும். திருப்பள்ளி எழுச்சியை சேவிக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் வந்திருக்கோம், இந்த சேவையை நீ சாதிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள். பிரார்த்தித்த போதும் அவன் இதா இருந்தான் பெருமான் ராமன். சரி, நான் இனிமே இவன் காலில் விழுந்து பிரயோஜனம் இல்ல, பிராட்டி காலில் தான் விழும், அவள்தான் நம்மை சேர்த்து வைக்க வேண்டும் ராமனோடு என்று நினைத்து அவள் காலிலேயே திரும்பி விழறான். இவனை நாம் தத்துவமன்னு தகவன்று கிருபையில்லைன்னு சொன்னபடினால்தானே எம்பெருமானுக்கு கோபம். இவளை நல்லா கொண்டாடும், கொண்டாடினால் எம்பெருமானும் கோபம் தனிய பெருமான், இவளும் நமக்கு காரியம் பண்ணுவள் என்று கொண்டாடுகிறாள் ஆண்டாள். செப்பன் நமென் மூலை செவ்வாய் சிறு மறுப்புல், செப்பன் நமென் மூலை என்று செப்பை போலே மென்மூலை மிருதுவான மார்பகங்களோட கூடியிருக்கக்கூடியவள், அவளுடைய சௌந்தரியங்களை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். பரம சுந்தரியாக இருக்கக்கூடியவள், என்ன அழகு! செப்பன் நமென் மூலை என்று செப்பு என்று சொன்னால் செப்பாலே ஆனது, அது செப்புக்குள்ளே செப்பு குடம் இருக்கிறது, அதுக்குள்ளே ஆபரணங்களை எல்லாம் போடுவார், ஆபரணத்தை எல்லாம் போட்டு மண்ணுக்குள்ளே புதைத்து வைப்பார்கள். அதை போலே செப்பை போலே பிராட்டியினுடைய மார்பகம் இருக்கு, அந்த மார்பகத்துக்குள்ளே எம்பெருமானை புதைத்து வைத்திருக்கிறார். பெருமானை மறைத்து வைத்துக் கொண்டு நீ காட்ட மாட்டேங்கிறீங்க, மார்புக்குள்ளே அல்லவா இருக்கிறான் பெருமான். நம் பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று மார்பை பற்றி கொண்டு கிடக்கிறான். செப்புக்குள்ளே ஆபரணத்தை ஒளித்து வைக்குமா போலே நீ உனக்குள்ளே அவனை ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய், காட்ட வேண்டாமா கேட்கிறாள் ஆண்டாள். செப்பன் நமென் மூலை செவ்வாய், மேலே செவ்வாய், எவ்வளவு ஆச்சரியமான அதரம், சிவந்திருக்கக்கூடிய அதர், படிப்பட்ட உடல், இதற்காக என்ன வேணா காரியம் பண்ண என்று நினைக்கும்படியான உதன் அல்லவன். ராமன் தெரிவித்தான், லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான். ஜகச்சை இளம் பரிவர்த்தயம், சீதாபிராட்டியினுடைய உதரை நினைத்தான், பிரிந்திருந்த காலத்திலே உதரை நினைத்தான், நினைத்து தெரிவித்தான். அனுமானை பார்த்து தெரிவித்தான், லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான் ராமன். லக்ஷ்மணா, என்ன உதடு, என்ன உதடு, பிராட்டினுடைய வாய் இருக்கிறதே, அதை நினைத்தால் அவளை விட்டு பிரிந்து இங்க இருந்து என்னன்னா பண்ணிட்டு இருக்கணும். உண்மையிலேயே இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இந்த லோகம் இருக்கே, இந்த லோகத்தை நான் தலையீடாக கவுத்த போகிறேன். ராமன் தலையீடா கவுத்தரேன்னா கவுத்தி அப்படி 2 குலுக்கு குலுக்குறேன். அண்ணா இந்த லோகத்தை ஆட்டினேன்னு சொன்னா எல்லா வஸ்துக்களும் கீழே வந்து விழுந்துடுவான். எந்த வஸ்து எந்த மூலையில விழுந்துட்டு இருந்தாலும் அந்த வஸ்துவானது கீழே வந்து விழுந்துடும். அப்பொழுது என்னுடைய சீதை அவள் எங்கே இருந்தாலும் அவளும் கீழே வந்து விழும். அதனாலே என்னுடைய சீதை உடனே நான் கண்டுகொள்ள, இப்படி விட்டுட்டோம், அதை விட்டுட்டோம், திரும்ப சீதை இங்க இருக்காளா அங்க இருக்காளான்னு தேடி தேடி என்ன பிரயோஜனம்?
அவளுடைய ஆதாரத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த லோகத்தை தலைகீழ கவிழ்த்தவும் நான் சித்தமாக இருக்கிறேன். கவிழ்த்தி எங்க இருந்தாலும் தேவதைகள் என்ன, மனிதர்கள் என்ன, பாம்புகள் என்ன, எல்லாவற்றோடையும் கூடிய இந்த லோகம் இந்த தலைகீழ கவுத்துவிடும். கவுத்தினா கடைசியில சீதை வந்து விடுவா, அவளை நான் கண்டுகொள்கிறேன் ராமன் தெரிவித்தார். என்னுடைய பாட்டனார், என்னுடைய கொள்ளு தாத்தா அவரிடத்துல சென்று இதை கேட்டார். ஜகச்சசைலம் பரிவர்த்தயாம் யாம், லோகத்தை தலைகீழ கவுத்தறேன் அப்படின்னு சொல்றானே, அப்படி கூட கவுத்த முடியுமா? இத கவுத்தினா சீதை வந்து விழுவாளா? அவ்வளவு பொருந்துற மாதிரி இல்லையே. சீதை வந்து விழுவான்னா என்ன அர்த்தம்? எப்படி வந்து விழுவா என்று கேட்டார். கேட்ட காலத்துல அடியனுடைய கொள்ளு தாத்தா ஒரு அற்புதமான ஒரு திருஷ்டாந்தம் காட்டியது. வருடா இடத்துல இந்த ஒரு சின்ன மரப்பெட்டி இருந்தது. மரப்பெட்டியை காட்டுங்க. மரப்பெட்டி, இந்த மரப்பெட்டிக்குள்ளதான் காலத்துல இந்த காசெல்லாம் போட்டு வைப்பார்கள், பணம் எல்லாம் போட்டு வைப்பார்கள், காசுகள் எல்லாம் போட்டு வைப்பார்கள். இந்த காசுகள் எல்லாம் போட்டு வச்சா என்ன ஆகும்னா, அந்த மரப்பெட்டியில அங்கங்க ஓரத்துல இடுக்கு இருக்கும். இந்த இடுக்குல இந்த காசெல்லாம் போட்டு வச்சா சில காசுகள்லாம் அந்த இடுக்குல போய் சொருகிடும், இடுக்குல போய் ஒட்டிடும். அது என்ன ஆகும்னா, என்னதான் போட்டு அந்த பெட்டியை போட்டு ஆட்டினாலும் அந்த காசானது வெளில வரவே வராது. உள்ள கையை விட்டெல்லாம் எடுக்கணும்னு பார்த்தாலும் அதை எடுக்கவே முடியாது. கடைசியில என்ன பண்ணணும்னா, அந்த பெட்டியை தலைகீழ கவுத்தி அப்படி ரெண்டு தட்டு தட்டி ரெண்டு குலுக்கு அப்படி குலுக்கினா எவ்வளவு மூலையில போய் அது ஒழிஞ்சுட்டு இருந்தாலும் அந்த காசெல்லாம் வெளில வந்து. அத போலத்தான் ராமன் சொல்றான், எங்க ஒழிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல, அதனால லோகத்தை தலைகீழா கவுத்துறேன். கவுத்தி அப்படி ரெண்டு குலுக்கு குலுக்கிறேன், ரெண்டு ஆட்டு ஆட்டினேன்னா எந்த மூலையில எழுந்தாலும் சீதை வந்து அப்படி காரியம் செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவளுடைய முதல் இருக்கிறதை செவ்வாய் சிவந்திருக்கக்கூடிய வாயுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த லோகத்தையே தலையிட கவுத்துறதுனாலும் பரவாயில்ல, கவிழ்த்தி அவளை தேடி எடுக்கிறேன் என்று தெரிவிக்கிறான் ராமபிரான். லக்ஷ்மணனிடத்திலே தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட அதர் பாட்டு லக்ஷ்மணன் தான் இதெல்லாம் கோபப்படாதீனோன்னா கொஞ்சம் சாந்தியாரும் தேடி கண்டுபிடிச்சுள்ளான் என்று அவனை ராமனை சமாதானப்படுத்தினான்னு விருத்தாந்தம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட செவ்வாய் அல்லவா, செவ்வாய் சிறு மருங்குல், இதற்கெல்லாம் மேலே சிறு மருங்குல், சிறுத்திருக்கக்கூடிய இடை. மருங்குல்னா இடை எவ்வளவு சிறிதா இருக்கு. சீதாபிராட்டிய தேவரையுடைய இடை இருக்கே, இடையே இல்லையோ. கீழே ஒரு பாகம் இருக்கு, மேல ஒரு பாகம் இருக்கு. அதனால நடுவுல இடைன்னு ஒண்ணு இருக்கணும். இருந்தால்தான் மேல இருக்கிற பாகமும் கீழே இருக்கிற பாகமும் நிற்கும். அப்படின்றதுக்காக இடை இருக்கும் என்று சொல்லும்படியா இருக்கு. இல்லைன்னா இடையே இல்லையோ என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட இடை அல்லவா உங்களுடையது. இந்த இடையோடைய அல்லவா நடந்தாள் காட்டில். அக்ரத பிரய உராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ அனுஜகாமஹ. ஆச்சரியமான ஸ்லோகம் வால்மீகி தெரிவிக்கிறார். அக்ரத பிரய உராமஹ, முன்பு நடந்தான் ராமன். இப்படி நடந்தா காட்டில் முதல்ல ராமன் நடந்தான். சீதா மத்தியே சுமத்தியமா, சீதை இடையிலே நடந்தாள். சுமத்தியமா என்று எப்படி நடந்தாள்னா, இடையில்லாதவள் இடையில் நடந்தாள். ஆச்சரியமா தெரிவிக்கிறார் வால்மீகி. இடையில் இடையில் நடந்தாள்னா, இடையில் அப்படின்னா என்ன, இடை இல்லாதவள் அர்த்தம். இடையில் இடையில்லாதவள், அவள் இடையிலே நடந்த பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி என்று பின்பு வந்தான் தனுஷ்பாணி. தனுஷ் வில்லை கையிலே கொண்டு லக்ஷ்மணோ அனுஜகாமஹா, லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து வந்தான், வில்லை எடுத்துக்கொண்டு பின்பு வந்தான்னு வால்மீகி கொண்டாடுகிறார். அப்படி இடையில்லாதவளா இருந்தான். சூர்பனக வந்தாளே, ரசமா ஒன்று தெரிவிக்கிறாரு. சூர்பனகள் உன்னுடைய மூக்கையும் காதையும் வெட்டி விட்டான். மூக்கையும் காதையும் வெட்டின பிற்பாடும் ராமரிடத்துல இருக்கிற ஈடுபாடு போகவே இல்லை. ராமரிடத்துல பொதுவா மூக்கு காதெல்லாம் போயிடுதுன்னா ஈடுபாடு போயிடும். தங்களுடைய முகத்திலே ஒரு விகாரம் பிறந்தது என்றால் ஈடுபாடுன்றது போயிடும். ஆனால் இவளுக்கு விகாரம் பிறந்த பிற்பாடும் ஈடுபாடு, ராமனிடத்துல இருக்கிற ஈடுபாடு போவே இல்லை. இவளுக்கு வைரூப்பியம் பிறந்ததே அன்றி வைராக்கியம் பிறந்ததில்லகான். இவர்கள் சொல்லிட்டார், இவளுக்கு வைரூப்பியம் பிறந்தது, முகத்திலே விருப்பம் பிறந்தது. பெண்கள்லாம் இருப்பா, பெண்களானவள் மாப்பிள்ளை பல பேர் பல பையன்கள் போட்டோ எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாலும் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இந்த பையனுக்கு இது சரியில்லை, மூக்கு சரியா இல்லை, கால் சரியா இல்லை, அவ்வளவு அழகா இல்லை, இவ்வளவு நன்னா, இன்னும் நன்னா கலரா இல்லை அப்படின்னு தள்ளிட்டே வந்தா ஒரு பெண்ணானது. தள்ளிட்டே வந்த போது திடீர்னு இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கக்கூடியவள், அதனால வர பையன் எல்லாம் தள்ளிட்டே வந்தா. திடீர்னு இந்த பெண்ணுக்கு அம்மா போட்டு கொடுத்து, அம்மா போட்டதுனால முகமெல்லாம் அப்படியே வடுவடுவா புள்ளி 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 புள்ளியா ஆயிடுச்சு. கண்ணாடியில பார்த்தா எல்லாம் முகமெல்லாம் புள்ளி ஆயிடுச்சு, வடுவடுவா ஆயிடுச்சு. இவன் இவள் யாரை கல்யாணம் பண்ணிப்பா, யார் இவளை கல்யாணம் பண்ணிப்பா? இத்தனை நாள் எல்லாரையும் தள்ளிவிட்டா, இப்பொழுது திடீர்னு பார்த்தா இவள் முகமே வடுவடுவாயிடுச்சு. எல்லா பசங்கள்லாம் இவளை தள்ள ஆரம்பிச்சுட்டான். இப்போ என்ன ஆகுது, விரக்தி ஏற்பட்டு விடுறது. ஐயோ எதுக்குன்னா வாழணும், இப்படிப்பட்ட முகத்தோட எதுக்கு வாழணும், வாழவே வேண்டாம் போல இருக்கே, வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு.
அதை போலே வெறுத்ததா சூர்பனகைக்குன்னா இல்ல. இவளுக்கு என்னன்னா வைரூக்கியம், முகத்திலே மூக்கும் காதும் போயிடுது. போனால் வைராக்கியம் பிறக்கல, விரக்தி பிறந்து லோகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று விரக்தி பிறக்கல. பிற்பாடும் ராமனிடத்துல காதல் இருக்கு. ராமன் இப்படியாவது அடைஞ்சு விடும் என்று காதல் இருந்தது. அதனால நேரா ராமனிடத்துல போன. ராமனிடத்துல போய் ராமனே ராமனே என்னவோ மூக்கும் காதும் போயிடுத்து அப்படின்றதுனால என்ன தள்ளாது. மூக்கு காது போயிடுத்து, மூக்கு காது இல்லாதவளை போய் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைக்காத. மூக்கு காது இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் தெரியுமா? நீ ஏற்கனவே ஒருத்திய கல்யாணம் பண்ணி காட்டு கூட்டின்னு வந்திருக்கிய. அவளுக்கும் என்ன போலவே ஒரு அங்கம் இல்லை. எனக்கு மூக்கு காது இல்ல, அவளுக்கு இடுப்பு இல்ல. இடுப்பே இல்லாதவள் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது மூக்கு காது இல்லைன்னா என்ன பெரிய கேட்டாள் சூர்பனகைன்னு. ரசமாக தெரிவிப்பதுண்டு. எனக்கு பாத்தியா இவ்வளவு பெருசா இடுப்பு இருக்கு பாத்தியா, சூர்பனகை எனக்கு இருக்கு பாத்தியா, அதனால என்ன கல்யாணம் பண்ணி என்று சொன்னாள். ரசமாக தெரிவிப்பதுண்டு. அப்படி இடையில்லாதவளாக இருந்தாள். இடையே இல்லையோ என்று சொல்லும்படியான சிறு மருங்குலோட கூடியிருந்தாள். இடை சிறுத்திருந்தது. சிறு மருங்குல் தப்பின் நடங்காய் படிப்பட்ட அழகோடே கூடினது. இந்த அழகையெல்லாம் கொண்டாடுவது எதற்காக? இதுக்காக மார்பகத்தினுடைய அழகை கொண்டாடுறா, வாயோட அழகை கொண்டாடுறா, இடையோட அழகை கொண்டாடுறா. எதுக்கு இவ்வளவு அழகை கொண்டாடுறா அப்படின்னா, இந்த அழகெல்லாம் நமக்கு உத்தேசம், அடியார்களுக்கு உத்தேசம். ஏன்? இந்த அழகை கொண்டுதான் பிராட்டி நம்ம எம்பெருமானோட சேர்த்து வைக்கிறாள். அதுக்காகத்தான் இந்த அழகெல்லாம் கொண்டாடுறா. இந்த அழகையெல்லாம் காட்டித்தான் அவனை மயக்குகிறாள். மயக்கி அடியார்களுடைய குற்றத்தை பாராமல் சேர்த்து கொள்ளும்படியாக செய்கிறாள். அதனால இந்த அழகு அது கொண்டாடத்தக்கது. கொண்டாடுகிறாள் ஆண்டாள். வெட்டினர் என்ன அழகு, என்ன அழகு! நப்பின் நனங்காய், நப்பின்னை பெரிய விராட்டியாராக இருக்கக்கூடிய நீர் நங்காய் பரிபூர்த்தியோட கூடியிருக்கிறீர். போலே பூர்ணை கிடையாது. எல்லா விடத்தாலையும் எல்லா குணங்களும் இறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நப்பின்னனங்காய் திருவே என்று திருவாக இருக்கிறாய். திருனா என்ன? பெரிய விராட்டியாராக இருக்கிறாய். பெரிய விராட்டியார். அப்படிப்பட்ட நீர் புருஷகார பூதையாக இருக்கிறேன். திரு என்பதற்கு சேர புருஷகாரம் பண்ண வேண்டாமா? பெரிய விராட்டியார் ஆகிற தன்மைக்கு சேர எம்மை புருஷகாரம் செய்து எம்பெருமானோட சேர்த்து வைக்க வேண்டாமா? திருவே துயிலழாய், நீ துயிலிட வேண்டும், நீ எழுந்திருக்க வேண்டும். எழுந்து எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டும். ராமனையும் எங்களையும் சேர்த்து வைக்க வேண்டும். அதாவது என்ன? ராம கைக்கரியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்கிறாள். உக்கமும் தட்டொழியும் தண்டுண்மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு. உக்கமும் தட்டொழியும். உக்கம் என்ன? உக்கம்னா விசிறி, தட்டொளி என்று கண்ணாடி. இதெல்லாம் என்ன? திருமஞ்சனத்துக்கு வேண்டிய உபகரணங்கள். ஆக இதெல்லாம் கைங்கரியத்துக்கு தேவையான உபகரணம். விசிறி என்பது கைங்கரியத்துக்கு வேண்டிய உபகரணம். கண்ணாடின்றது பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற உபகரணம். இதையெல்லாம் கொடுக்க வேண்டும். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை, இன்னது என்ன? உன் மணாளனையும் தந்து, மணாளனையும் நீதான் கொடுக்க. மணாளன் என்று உனக்கு வசப்பட்டவனாக இருக்கிறான் ராமன். சீதை என்ன சொன்னாலும் கேட்கிறேன், அவள் சொல்வதையெல்லாம் கேட்கிறேன் என்று அவனுக்கு கட்டுப்பட்டவனா இருக்கிறான். என்ன சொன்னாலும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனா இருக்கான். அப்படிப்பட்ட அவனையும் நீ கொடுக்கணும். அவனையும் கொடுத்து இப்போதே எம்ம நீராட்டு. இப்பொழுதே இந்த க்ஷணமே எம்ம நீராட்டு. நீராட்டுனா என்ன? நீராடுகையாவது எம்பெருமானோட சேருகை, பகவத் சம்ஸ்லேஷம் தான் நீராட்டம். நீராட்டம் மறைத்து தெரிவிக்கிறாள். எம்மையும் பெருமானையும் சேர்த்து வைப்பீராக என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இப்போதே தன்னுடைய உடம்பை காட்டுகிறார். இந்த உடம்பை பார், எப்படி இருக்கு பார்த்தையா? சீதா பிராட்டியே பிரிந்தபடியாலே, ராமனை விட்டு பிரிந்தபடியாலே விரகமானது அது தின்றிருக்கிறது. விரகம் தின்ற இந்த உடம்பை பார்ன்னு காட்டுகிறார். யாரை போலேனா? சுவாமி நம்மாழ்வாரை போலே. ஆச்சரியமா ஆழ்வார் திருநறியிலே ராப்பத்து உற்சவம், அல்பத்து ராப்பத்துன்னு திருவத்தியான உற்சவம். இந்த திருவத்தியான உற்சவத்திலே கடைசி நாள் என்ற தினம் நித்திய ராப்பத்திலே 10 தினங்கள் திருமுடி சேவை. பெருமாள் அவர் நேரா சுவாமி நம்மாழ்வாரினுடைய திருமுடிக்கு மேல எழுந்தருள். ஒளிந்திருந்தபிரான் உற்சவர் கைத்தலத்துல எழுந்தருளி நம்மாழ்வாரினுடைய திருமுடி மேல அவரே எழுந்தருள். சுவாமி நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். மாவிட்டு திறமும் செப்பம் நின் செம்மாபாதபற்பு தலை சேர்த்தொல்லைன்னு உன்னுடைய திருவடிகள் என்னுடைய திருமுடியிலே வந்து சேர வேண்டும் ஆழ்வார் பிரார்த்தித்தார். அதற்கு சேர பெருமாள் எழுந்தருள்வர். இது 10 நாளும் நடக்கும். கடைசி நாள் 10ஆம் திருநாள் அன்றைய தினம் சுவாமி நம்மாழ்வார் அவர் 24 போர்வை சாத்தி கொண்டிருப்பார். 24 அச்சேதன தத்துவங்கள் அதை காட்டும் வகையிலே 24 போர்வை. 24 போர்வையை அர்ச்சகர் சுவாமிகள் மெதுவா படிகளஞ்சுட்டே வருவார். படிகளஞ்சுட்டே வரும்போது அரையர் சுவாமிகள்
அவர் முனியேரான் முகனே என்கிற கடைசி பதிகம் 10ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி. இந்த முனியேரான் முகரே என்கிற பதிகத்தினுடைய வியாக்கியானம் அதை சேவிச்சுட்டே வரும். வியாக்கியானத்தை சேவிக்கும் போது ஒரு போர்வையா படிகளைஞ்சுட்டே வரும். படிகளைஞ்சுட்டே வரக்கூடிய காலத்திலே கடைசியில இனி நான் போகலொட்டேன் உண்ணும் மாயம் செய்யேல் என்னையே எம்பெருமானே, இனி நான் போகலொட்டேன், இதற்கு மேல முடியாது. முதல்ல தொடங்கினார் இனி இனியா முறாமை, இனிமேல் இந்த லோகத்திலே பிறப்பிக்காதேன்னு தொடங்கினார். அதுல இருந்து இனி இனி என்று 20 கால் சொல்லி இனிமேல் முடியாது இனிமேல் முடியாதுன்னு சொல்லிட்டே வந்த கடைசியில சொன்னார் இனி நான் போகலொட்டேன், இதற்கு மேல முடியாது, இனிமேல் இந்த லோகத்துல என்னால் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய காலத்துல இந்த கடைசி வரி வாசிக்கக்கூடிய காலத்திலே அர்ச்சகர் சுவாமிகள் கடைசி போர்வையை படிகளையக்கூடிய காலத்திலே வியாக்கியானத்தை அற்புதமான வாக்கியம் அவ்விடத்திலே நம்பிள்ளை கொண்டாடுகிறார். ஆழ்வார் யகிபஷ்ய சரீராணி என்று விரகம் தின்ன உடம்பை காட்டுகிறார். யகிபஷ்ய சரீராணி அக்காலத்திலே வந்தார்கள், ரிஷிகள் எல்லோரும் வந்தார்கள். ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ளே புகுந்த காலத்திலே ரிஷிகள் எல்லாம் வந்து காட்டினார்கள். யகிபஷ்ய சரீராணி என்று பாரு ராமபிரானே, ராட்சசர்கள் அவர்கள் தின்ற உடம்பை பார். ராட்சசர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாங்க. மூக்கை தின்பதென்ன, காதை தின்பதென்ன, கையை பிடுங்குவதென்ன, இப்படி அவர்கள் தின்று போந்த எல்லாம் தின்ற உடம்பை பார்த்து காட்டினார்கள். தண்டகாரண்யத்து வாசிகள் ரிஷிகள் எல்லோரும் ராமனுக்கு காட்டினார்கள். அதை போல ஆழ்வார் அவர் விரகம் தின்ற உடம்பு, ரிஷிகள் ராட்சசர்கள் தின்ற உடம்பை காட்டினார்கள். சுவாமி நம்மாழ்வார் விரகம் எம்பெருமானை பிரிந்த விரகாக்னி அது தின்ற உடம்பை பார் என்று காட்டுகிறார். இடத்துல நான் போகலுட்டேன் அந்த உடம்பை காட்டுகிறார்னு சொல்லும் போது கடைசி போர்வையை பரிகிறவர்கள் ஸ்வயம் திருமேனியோட ஆழ்வார் ஆச்சரியமா விடத்திலே சேவை சாதிப்பார். இதற்கு மேலே முடியாது. எம்பெருமான் பார்த்தவாறே இந்த திருமேனி இவ்வளவு தாழ்ந்து போயிடுத்த ஆழ்வாருடைய திருமேனி, இதற்கு மேலே இவரை விடக்கூடாது, நான் உடனடியா இவரை திருவடி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உடனே ரொம்ப சீக்கிரமாக விடத்திலே ஆழ்வார் புறப்படுவர். நேர பெருமானுடைய திருவடிக்கு எழுந்தருளி வெகு சீக்கிரமாக விடத்திலே திருவடி தொழில் நடந்து மீண்டும் திரும்பி எழுந்தருள்வர்னு ஆச்சரியமா விடத்திலே உற்சவம் பார்க்கிறோம். பஷ்யம் எல்லோரும் சேவிக்க வேண்டிய ஆச்சரியமான உற்சவம் திருவத்தியன உற்சவம் ஆழ்வார் திருநகரியில. ஆழ்வார் அவர் எப்படி காட்டினாரோ இனி நான் போகலொட்டேன் என்று விரகம் தின்ற உடம்பை காட்டினாரோ அதை போலே காட்டுகிறாள் ஆண்ட வழிகாட்டுகிறாள். இதற்கு மேலே முடியாது. இப்போதே எம்ம நீராட்டு, இப்பொழுதே பண்ணு. ரிஷிகள் அவர்கள் ராட்சசர்கள் தின்ன உடம்பை காட்டுகிறார் போலே ஆண்டாள் காட்டுகிறாள். பெருமானை விட்டு பிரிந்தபடியாலே விரகாக்னி கொளுத்தி விட்டது. இதனால இதுக்கு மேல முடியாது, உடனே நீராட்ட வேண்டும். பெருமானோட சேர்த்து இந்த விரக தாபத்தை தணிக்க வேண்டும். இந்த ஆண்டாள் பிரார்த்தித்து தலை கட்டக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 20வது பாசுரம். 10 மூவர் என்று தொடங்கக்கூடிய பாசுரம். நீ தொடர்ந்து மீண்டும் ஆண்டாள் ராமபிரானை எழுப்புகிறாள். அவனுக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான கல்யாண குணங்கள் அதையெல்லாம் சொல்லி எழுப்பக்கூடிய பாசுரம் எத்தகலங்கள்னு தொடங்கக்கூடிய 21வது பாசுரம். அதனுடைய அர்த்தத்தையும் தொடர்ந்து 22ஆம் பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் நாளை தினம் இந்த கோட்டியில் அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்பா மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாத்தப் படைத்தான் மகனே அறிவுராய் உத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆத்தாது வந்துன் அடிபணியுமா போலே ஒட்டியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோ ரெம்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாடி புறத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாமப்பதும் செப்பினாள் வாழியே, யாழ்வார் பெற்றெடுத்த வெண்புள்ள வாழியே, பெரும்புதூர் மாமணிக்கு நானாள் வாழியே, 43 வாழியே, அரங்கற்கே கண்டி முகந்தளித்தாள் வாழியே, பெருமாறும் திருமல்லி வளனாடி வாழியே, 9 வனகற்கும் புதை மலர்ப்பதங்கள் வாழியே.